ஸோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு உண்டான பாட்காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு 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 காணொளிங்க. அதாவது ரமண மகரிஷி, பகவான் ரமண மகரிஷி. ஸோ அவர பத்தின அந்த ஒரு செய்திய வந்து நம்ம சேனல்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீண்ட நாள் ஒரு விருப்பம். ஆனா அது நிறைவேறாம அப்படியே இருந்தது. ஒரு தக்க ஒரு நல்ல ஒரு அறிவில் முதிர்ந்த ஒரு ஒரு மனிதர வந்து நம்ம அழைப்பதற்குண்டான ஒரு சந்தர்ப்பம், சூழல் அப்படிங்கிறது அமையாம இருந்தது. திருவருள் கருணையால் நமக்கு பல தடவ உதவி செய்த திருமதி தீபா அவர்கள் தான் வந்து, இன்னைக்கு நம்மளுடைய காணொளிக்கு வந்த விருந்தினரான சின்மய ரமண பாதப்புடி எனும் ஜெகன் சேஷாத்ரி சுவாமிகள வந்து நமக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அத எப்படின்னா, இன்னைக்கு உண்டான பாட்காஸ்ட் பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம்னா, கேள்விக்கு நேரடியா பதில சொல்லிட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு வழி. தவறு ஒண்ணும் கிடையாது. ஆனா ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, அந்த கேள்விக்குண்டான ஒரு சின்ன ஒரு விளக்கம், ஒரு உதாரணத்தோடு சொல்லி, அதற்கு மேற்கோள் காட்டி, பின்ன அதற்குண்டான ஒரு நேர்படையான அந்த ஒரு இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு கம்ப்ளீட் ஒரு சர்க்கிள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும் தெரியுங்களா? இத வந்து எல்லார்னாலயும் சொல்ல முடியாது. அந்த ஒரு அழகு ததும்பக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு காணொளி இன்னைக்கு உண்டான காணொளி. நிறைய செய்திகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு உண்டான பாட்காஸ்ட்ல பார்க்கலாம். பகவான் ரமணர்னுடைய செய்திகள் நிறைய இருக்கு. ஆ வேதாந்தத்தினுடைய செய்திகள் அப்படிங்கிறது நெறைய இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு நம்மளுடைய ஆ விருந்தினர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, மெத்த படித்தவர். முழுவதும் வந்து தமிழும், சமஸ்கிருதத்தில இருக்கக்கூடிய வேதங்களை முழுவதுமாக படித்தவர். நிறைய அ இந்த எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ஸ்ல நெறையா வந்து பணிபுரிந்தவர். மாணவர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக, அவர்களுடைய முன்னேற்றத்திற்காகன்னு சொல்லி நிறைய பணிபுரிந்தவர். ஸோ, பல இடங்களில் அவருடைய ஒரு ஒரு உயர் பணி அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கு. இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. ஆ இன்னைக்கு வந்து முழுக்க தன்னை வந்து ஒரு ஆன்மீகத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மாமனிதராக இருக்கிறார். நம்மளுடைய மதிப்பிற்குரிய ஜெகன் சேஷாத்ரி சுவாமிகள். ஸோ பாட்காஸ்ட்குள்ள பாருங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. இது ஒரு ஆங்கிலமும், தமிழும் கலந்த ஒரு நடையா தான் இருக்கும். அவரு பல இடங்களுக்கு வந்து சென்று பணி செய்தவர். ஸோ, அவங்களுக்கு வந்து அது ஒரு எளிமையான ஒரு நடை. ஆங்கிலமும், தமிழும் கலந்து பேசுவது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆ ஆங்கிலமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் நம்ம சப்டைட்டில்ல வரும். இல்ல தெரிந்தவர்களிடம் ஒரு வார்த்தை கேட்டுக்கொள்ளுவது நல்லது. மத்தபடி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் ஒண்ணும் இல்ல. சரிங்களா? அவ்வப்போது அந்த மாரி இருக்கும். ஆ ஸோ பாட்காஸ்ட்ட ஃபுல்லா பாருங்க. ஆ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அப்படியே நம்மளுடைய மத்த 2 சேனலான நித்தில தண்டபாணி அண்ட் தட் கோயம்புத்தூர் கார். ஸோ அதையும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனலையும், வீடியோஸையும் உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம், வணக்கம், வணக்கம். நல்லா இருக்கீங்களாங்க சார்? நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேங்க. ஆ சார் இது வந்து ஒரு உண்மையாலுமே ரொம்ப நாள் ஆ காத்திருந்த ஒரு பதிவு. இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு பதிவு. ஆ என்னுடைய இந்த நெத்திலந்தண்டபாணி அந்த சேனல்ல வந்து ரமண மகரிஷிய பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கு முன்னாடியே அவருடைய நூல் பத்தி பேசியிருக்கேன். அவர பத்தி பேசினது இல்ல. என்ன பியூட்டின்னா, அந்த பதிவு எனக்கு ஞாபகம் இருக்கிறது சரின்னா, போட்டு ஒரு 3, 4 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேங்க. பட் ஈவன் ரைட் நவ் எந்த ஒரு கமெண்ட் ஆன் அ ரேண்டம் டே, ஆன் அ ரேண்டம் நோட் டக்குனு ஒரு கமெண்ட் பாப்பப் ஆகும். அப்படி எப்படி வர்ற கமெண்ட்டுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஐ அம் சோ பிளெஸ்ட் எனக்கு இந்த ஒரு வீடியோ பார்த்தது. இட்ஸ் நாட் தட் நான் பிரசன்ட் பண்ணேன் அதெல்லாம் இல்ல. இட் இஸ் பிகாஸ் பகவானுடைய செய்தி நான் கேட்டேன். ஸோ அது வந்து ஐ அம் பிளெஸ்ட். இன்னைக்கு ஒரு டே எனக்கு ரொம்ப பிளெஸ்ட்ங்கிற மாரி கமெண்ட் இன்னைக்கு வரைக்கும் நான் பார்க்கறது உண்டு. ஸோ அதெல்லாம் நினைக்கும் பொழுது அண்ட் தேர் வாஸ் அ வெரி ஹியூஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவருடைய ஒரு நூல் படிச்சது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ரமண மகரிஷி இஸ் வெரி பெர்சனல் கனெக்ட் வித் மைசெல்ஃப் நம்ம வீட்ல எல்லாருமே. அண்ட் என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து தீவிரமான ஃபேன் வினோத் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு அவர பத்தி பேசுறது அண்ட் அவரோட ஒரு ஒரு நெருங்கிய ஒரு நிலையில உங்களுடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கும் பொழுதும், உங்க வாயிலிருந்து அத கேட்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி. வழக்கமா வரக்கூடிய எல்லா கெஸ்ட்டுகிட்டயும் நான் காமனா கேட்கக்கூடிய ஒரு கேள்வியிலிருந்தே ஸ்டார்ட் பண்றேன். உங்களுடைய இந்த ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுங்க? ஹவ் யூ ஆக்சுவலி காட் புல்ட் இன்டூ ஸ்பிரிச்சுவாலிட்டி? ஆ நன்றி. முதல்ல வணக்கம் அண்ட் இந்த வாய்ப்புக்கு ரொம்ப சந்தோஷம். சரி. ஆ என்னுடைய பயணம்
எப்படி தொடங்கிச்சு அப்படின்னு கேட்டா, அ ஒரு ரொம்ப சிறிய வயதிலேயே கூட அதற்கான ஒரு விதைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அ எனக்கு நினைவு தெரிவதற்கு முன்னாடினா ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும் ம். பொழுது கூட, அது எங்க அ பாட்டி, தாத்தா சொல்லி கேள்வி. அ நாங்க வந்து ஒரு சின்ன ஊர்ல தான் இருந்தோம். ம். அப்பா அங்க இருந்தோம். ஒரு அக்ரஹாரத்துல இருந்தோம். அப்போ நான் எங்க பாட்டி சொல்லி கேள்வி என்னன்னா, மார்கழி மாதத்துல உங்களுக்கு தெரியும். ம். அ இந்த காலையில ம். நடக்கக்கூடிய அந்த ஒரு பஜன்ஸ் எல்லாம். பஜன்ஸ் ம். இருக்கும். எங்க பாட்டி சொல்லுவாங்க, அந்த தெருவுல அந்த பஜன் பாடிட்டு போகக்கூடிய அந்த சூழ்நிலையில, அ நான் அப்போ வந்து எனக்கு ஒரு 3, 4 வயசு இருக்கும். ம். நடந்து கொஞ்சம் பேசக்கூடிய வயது தான். ஆனாலும் அந்த காலை நேரத்தில அ அப்ப சின்ன வயசுலேருந்தே எ சீக்கிரம் எந்திரிக்கிறது அது இயல்பா இருந்துச்சுங்க. ம். அதுவே பாட்டி தாத்தாவோட வளர்ந்ததுனாலயான்னு தெரியல. இயற்கை. அந்த பஜன் பாடிட்டு வர்றவங்க அந்த நம்ம வீட்டு தாண்ட முன்னாடி ஒரு ஒரு 4 வீடு முன்னாடிலேருந்து அந்த இது கேட்கும் இல்லைங்களா? அவங்களோட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. பாட்டி சொல்லுவாங்க, "அ அப்படியே எந்திரிச்சு அப்படியே ஓடிருவேன்" ம். அப்படின்னு ம். சொல்லுவாங்க. ம். ம். அது என்னமோ அது இப்ப இதுக்கு வந்து அ ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஒரு விளக்கம் குடுக்க ஒரு முடியாதுங்க. அந்த அந்த மாரி ஓடியிருக்கிறேன் ஓகே. அப்படின்னு சொல்லுவாங்க. அது போய் முடிச்சு அந்த கோயிலுக்கு போயி, அந்த பிரசாதம்லாம் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வருவேன். ஓகே. அப்படி ஒரு ஒரு சூழ்நிலை, அப்படி ஒரு இது இருந்ததுங்க. அது தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துட்டே இருந்துச்சு. தான். அந்த அந்த ஒரு இறை நாமம் அப்படிங்கிற இதுல ஒரு ஈர்ப்பு இருந்துட்டே இருந்ததுங்க. வீட்லயும் அதுக்கேத்த சூழல் இருந்தது. அப்பாவும் வந்து ஒரு நல்ல கோவில்களுக்கெல்லாம் போவோம். ம். முருக பக்தர் அப்பா. ம். அ அவங்க ஒரு மாரி ரொம்ப அ ஓப்பனா இருந்தாங்க. ம். அ அண்ட் வருடா வருடம் அ திருப்பதிக்கும் போவோம். ம். ஏன்னா வைணவ சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடிய ஒரு குடும்பத்தில பிறந்ததுனால. ம். அதே சமயத்தில முருக பக்தியும் அப்பாவுக்கு அது. அதிகங்கிறதுனால, அறுபடை வீடுகள்ல வருடா வருடம் சுவாமி மலைக்கு போவோம். ஓகே. தங்கரதம் அந்த மாரி கைங்கரியம்லாம் பண்ணுவோம். ஸோ இந்த மாரி இது இருந்துட்டே இருந்துச்சு. ம். ஸோ இந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில இருந்துட்டே யாஹ்! யாஹ்! இருந்தது. ஆம், ஆனா எனக்கு வந்து ஒரு முக்கிய திருப்புமுனையா நடந்தது. அதாவது நினைவு தெரிஞ்சு அதாவது கொஞ்சம் கான்ஷியஸா மாறுன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது, ஒரு 14 வயது இருக்கும் பொழுது, வீட்ல அப்பா நெறைய வாசிப்பாங்க. ஓகே. புத்தகங்கள் நெறைய இருக்கும். ஆன்மீக புத்தகங்கள் எல்லா புத்தகமும் வாசிப்பாரு. ஆன்மீக புத்தகங்கள் நெறைய வச்சிருப்பாரு. ஸோ அப்படியே அவங்களுடைய புத்தகங்கள்லாம் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். ரொம்ப ஆழ்ந்து படிக்கலாம் மாட்டேன். ம். அந்த பழக்கம் இல்ல அப்போ. ஆனா, அது ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்துட்டே இருந்தது. அந்த வருடம் வந்து பள்ளியில எங்க எல்லாரையும் வந்து விவேகானந்தர் பாறைக்கு கூட்டு போனாங்க. ஓகே. கன்னியாகுமரிக்கு. ஓகே. ஸ்கூல் ம். எஸ்கர்ஷன். ம். அங்க அந்த விவேகானந்தர் பாறை அங்க அந்த இடத்துக்கு போகும்போது, அங்க அந்த விளக்கம் சொன்னாங்க. எப்படி விவேகானந்தர் வந்து அங்க 3 நாள் தவம் இருந்து, ம். அந்த தவத்தின் பலனாக உலகத்துக்கு என்ன கிடைச்சுச்சு, அப்படின்னு அந்த கீழ வந்து நீங்க போயிருப்பீங்கன்னு ம். நெனைக்கிறேன். அந்த போயிருக்கேன். கீழ போயிருக்கேன். போனீங்கன்னா, அந்த ஒரு ரூம் இருக்குங்க. ரூம். அங்க ஒரு பெரிய ஓம் மட்டும் தான் இருக்கும். ம். ஸோ, அப்போ தியானம்னா என்ன? ஒண்ணும் பெருசா தெரியாத ஒரு இது. ஆனா, அங்க உட்கார்ந்தப்போ ஒரு அமைதி. ம். என்னடா இது ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிற ஒரு உணர்வு வந்தது. அப்படி ஒரு அப்போ அப்பலாம் வந்து அவங்க ராமகிருஷ்ணா மிஷன்ல வந்து சின்ன புத்தகங்கள் போடுவாங்க. போடுவோம். அது ரூ. 1 என்னமோ தான். ம். அப்போ மதுரையில தான் இருந்தோம். விவேகானந்தரின் வீரம் முரசு அப்படின்னு ம். ஒரு சின்ன புத்தகம். அது சின்ன புத்தகம் ம். வாசிக்க ஆரம்பிச்சேன். அந்த பயணத்தின் பொழுது அங்க வந்து எனது நினைவுகள் அப்படின்னு சொல்லி விவேகானந்தருடைய அவருடைய வாழ்க்கையில அவங்க அ சேவை செய்து ம். கொண்டிருந்த பொழுது சில குறிப்புகள்லாம் எழுதியிருந்தேன். அந்த புத்தகமும் அப்படி வாசிச்சு, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இதுல. ம். இப்ப அதாவது அப்படியே நமக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியல. சொல்ல முடியும். ஆனா ஒரு ஈர்ப்பு. ம். அந்த மாரி போய்க்கொண்டிருந்த காலத்துல தான், என் வாழ்க்கையில ரொம்ப பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறது, அ 16 ஆண்டுகள் கழித்து மதுரைக்கு பூஜ்ய குருதேவ் சுவாமி சின்மயானந்த்ஜி வந்தாங்க. ஓகே. கீதை சொற்பொழிவு ஆற்றுவதற்கு. அப்போ என்னுடைய நண்பனுடைய அப்பா வந்து அந்த சின்மயா மிஷன்ல அவங்க வைஸ் பிரசிடென்ட்டா இருந்தாங்க. ஸோ, அப்ப நாங்க 10வது ம். வந்துட்டேன். ம். 10வது லீவு. ம். 10வது லீவு அதிக டைம் இருக்கும் டைம் இல்லைங்களா? இருக்கும். அதனால சும்மா அப்படியே வெட்டியா சுத்திட்டு இருக்கிறது, சைக்கிள் எடுத்துட்டு சுத்துறது, ஸ்விம்மிங் போறது, இப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப அவங்க மாமா சொன்னாங்க, "இப்படி நீங்க ஃப்ரீயா தானே இருக்கீங்கப்பா, வாங்க வந்து
சுவாமிஜி வரப்போகிறாங்க, ம். வாலண்டியர் பண்ணுங்க, ம். புக் ஸ்டால் இன்சார்ஜ். ஓகே. அதுதான் முதல் வேலை எங்களுக்கு கிடச்சிச்சு. அந்த அந்த ஒரு அந்த 1988 ஏப்ரல் மாதம் அதுதான் வாழ்க்கையில் முக்கியமான திருப்புமுனைன்னு சொல்லலாம். அவங்கள சந்தித்த ஒரு ஓகே. ஒரு பூஜ்ய குருதேவர் அங்கே வந்து அவங்க அந்த வண்டியிலேருந்து இறங்கி அவங்கள பார்த்தது தான். அது வந்து இந்த அது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது வந்து பார்த்த மாத்திரத்தில் ஒரு காதல். ம். ஒரு ஒரு ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு ஒரு உருவம், அப்பேற்பட்ட ஒரு கம்பீரம், அந்த வயசுக்கு ஒரு ஹீரோ. ஓகே. அப்படி அவங்க பேசுனாங்க. அவங்க கீதை பேசும்பொழுது கேட்கும்போது அந்த ஆழ்ந்த பிலோசாபிக்கல் விஷயங்கள் புரியனா கூட அவங்களுடைய அந்த ஆளுமை, ம். கீதை பற்றி பேசும்பொழுது அவங்களுடைய அந்த தெளிவு, அப்படியே அந்த ஒரு வாரம் வந்து காலையில் வேற ஒரு இடத்துல உபனிஷத் கிளாஸ் எடுப்பாங்க. நாள் ஃபுல்லாக அப்படியே அங்கேயே தான் சுற்றிட்டு இருப்போம். ம். ஸோ அது அவங்களுடைய இருந்தது அந்த ஒரு வாரம். அதை தொடர்ந்து எங்களுக்கு வாய்ப்பு அமைஞ்சு சுவாமிஜியே வந்து கட்டளையிட்டு எங்கள் எல்லாரையும் கொடைக்கானல், அங்கேருந்து கொடைக்கானல் போனாங்க. அங்கேயும் ஸோ இந்த ஒரு 15 நாட்கள் அப்போது கொடைக்கானலில் சுவாமிஜி வந்து காலை வகுப்பு கடோபனிஷத் எடுத்தாங்க. ஓ. அந்த உபனிஷத் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சுங்க. ஏன்னா அதில் ஒரு உங்களுக்கு தெரியும், அதில் ஒரு சின்ன பையன் 8-9 வயசு பையன் நச்சிகேதஸ் போய் யமனோடு சந்தித்து இந்த உயர்ந்த தத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அப்பயும் வந்து அந்த தத்துவார்த்த விஷயங்கள் புரியாவிட்டாலும் பூஜ்ய குருதேவர் அவருடைய தனிச்சிறப்பு என்னன்னா, இப்போ அங்கே கட்டோபனிஷத் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க நச்சிகேதஸ் சொன்னதாக வரக்கூடிய மந்திரங்கள் வரும்பொழுது உங்கள் கண்ணு முன்னாடி நச்சிகேதஸ் இருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அங்கே அவங்க அவங்க அவங்களுடைய பேச்சின் மூலமாகவே நம்ம கண்ணு முன்னாடி உருவாக்கிடுவாங்க அந்த ஒரு சீனை. அப்போது அந்த நச்சிகேதஸ் மாதிரி ஒருத்தர் எப்பட்றா இது மாதிரி ஒரு 8 வயசில் ஒரு ஒரு சிறுவனுக்கு எப்படி? ஸோ அப்போ தான் அந்த வேதாந்தத்தில் ஒரு ஒரு ஆழம், ஒரு 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 விதை, அவங்க போட்ட விதை. அந்த ஒரு பாக்கியம், அந்த ஒரு அருளால தான் அப்படிதான் ஒரு ஒரு தொடக்கம் அப்படிதான் தொடங்கிச்சு. அது அப்படியே ஒவ்வொன்றா போய் அப்புறம் ஒரு ஒரு நிலையில் அது ஆழமாக படிக்கணும்னு விரும்பி குருகுல வாசமும் செஞ்சோம். ஸோ இதுதான் அந்த தொடக்கத்தின் ஒரு ஒரு கதைன்னு சொல்லலாம். இப்படி தான் தொடங்கிச்சுங்க. ஸோ எப்போ வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ரமணர் அவர் உள்ளே வந்தது அண்ட் ரமணர் ஆஸ் அ ஃபிலாசபருங்கிறது கூட பின்ன கூட பார்க்கலாம். பட் ரமணர் ஆஸ் அ குரு, ஃபிலாசபர் எல்லாம் விட்டாலும் அந்த ஒரு 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 மனிதர், ஒரு ஒரு நிலை பொருந்திய, ஒரு சக்தி பொருந்த ஒரு மனிதர். அவங்க ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஆமாம், ஆமாம். தேர் ப்ரெசன்ஸ் அது போதும் நம்மளை தாக்குறது. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. அதாவது குருதேவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே கூட 6ஆம் வகுப்போ 7ஆம் வகுப்போ படிக்கும் பொழுது இங்கே இந்த திருவண்ணாமலை பக்கத்தில் சாத்தனூர் டேம்னு ஒரு டேம் இருக்குங்க. அதுக்கு ஒரு சுற்றுலா போனோம் குடும்பத்தோட, நண்பர்கள், அப்பா எங்கள் குடும்ப நண்பர்களோட. அங்கே போயிட்டு அந்த சுற்றுலா முடிச்சுட்டு வரும் பொழுது அப்பா வந்து இங்கே ரமணாசிரமம்னு ஒன்று இருக்குது போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. ஸோ அதுதான் முதல்ல ரமணாசிரமத்துக்குள்ளார போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு வாழ்க்கையில் கிடச்சிச்சு. அப்போ போனப்போ அங்கே பகவானுடைய அந்த அந்த மெடிடேஷன் ஹால், அந்த இடம்லாம் வந்து ஒரு ஒரு அமானுஷ்யமாக இருந்துச்சு. அதாவது அதுவரையில் அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸை நம்ம என்கவுண்டர் பண்ணதே இல்லை. ஒரு இனம் புரியாத ஒரு 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 ஈர்ப்பு. ஆனால் அப்போ வந்து 12 வயசு தான். அதனால் பெருசாக பகவானுடைய டீச்சிங்ஸ் அவர் பகவான், ஆனால் அந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு மனதிற்கு நிம்மதியாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. அப்போ இருந்த வயசுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அப்படி தான் சொல்ல முடிஞ்சது. ஸோ ஆனால் அது இட் ஹேட் லெஃப்ட் இட்ஸ் மார்க். அப்படி தான் முதல் முறையாக பகவானுடைய இதுக்கு போனோம். அங்கே பகவானுடைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும் பொழுது, அந்த ஃபோட்டோஸை பார்க்கும் பொழுது எப்படி இப்படி ஒரு அமைதி. ஏன்னா நாம் வந்து வாழ்க்கையில் சந்தித்த மனிதர்கள், அப்போதைக்கு எனக்கு வாழ்க்கையில் சந்தித்த மனிதர்களில் 12 வயசு தான். அப்போது இந்த மாதிரி ஒரு முகம், இந்த மாதிரி ஒரு 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 அமைதி பார்த்ததே இல்லை. ஸோ அந்த அந்த பகவானுடைய அந்த புகைப்படமே மனதிற்கு ஒரு 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 எப்படி சொல்கிறதுங்க, ரொம்ப அப்படியே
பிடிச்சு விட்ட மாதிரி இருந்துச்சு. ம். என்னமோ ஒரு 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 ஃப்ரீயா இருந்தது. ம். ரொம்ப அண்ட் அந்த புகைப்படத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப தெரிஞ்சவர் மாரி. ம். அந்த 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 எளிமைன்னு சொல்றோம் இல்லைங்களா? ம். அந்த எளிமை புகைப்படத்தின் மூலமாகவே வெளிப்பட்டுச்சுங்க. வெளிப்படும். ஸோ அப்படிதான் பகவானிடம் கிடைச்ச முதல் சந்திப்புன்னு சொல்லலாங்க ம். வாழ்க்கையில. ம். அதுதான் எனக்கு பகவானிடம் பார்த்த முதல் விஷயம். அவங்களுடைய அந்த புகைப்படம், அந்த ஆசிரமத்தில அவங்க இருந்த இடம்னு பார்த்த பொழுது, ஏதோ ஒன்று இவரிடம் இருக்கு. ம். இது சொல்ல முடியல. இன்னதான்னு அறிவுபூர்வமாலாம் சிந்திக்க தெரியல. ம். ஆனா ஒரு 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 ஈர்ப்பு. ம். அது வந்து உணர முடிஞ்சதுங்க. அப்படிதான் பகவானிடம் வந்தோம். பகவானிடம் போனேன். பிற்காலத்துல அவர பத்தின அந்த ஒரு செய்தி தெரிய வந்து, இது போல இருக்கக்கூடிய வேத பாடங்கள், ஆன்மீகம்னா என்ன? அப்படிங்கிறது தெரிய வந்ததற்கு பிறகு, அதுக்கப்புறம் பகவானுடைய ஒரு தாக்கம் உங்களுக்கு வேற மாதிரியான ஒரு இம்பேக்ட்ட கண்டிப்பா லைஃப்ல கண்டிப்பா. ஏற்படுத்தி இருந்திருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாங்க. ஸோ அந்த மாரி இம்பேக்ட் ஏன் இத நான் கேட்க வரேன்னா, இப்போ சுவாமி பத்தி நெறைய பேர்த்துக்கு தெரியும். ஒருத்தருக்கும் ஒரு ஒரு அனுபவங்கள் இருக்கும். அப்போ அவர்கள் இல்லாம, ஓகேங்க ரமணரா, ஆமா கேள்விப்பட்டிருக்கேங்க. அப்படின்னு இருக்கக்கூடிய ஒருத்தருக்காக, நான் அவர்கள் இடத்துல இருந்து ம், கேட்கிறேன். ம், ம், ம். ஸோ அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு வயது வந்தவர், பகவான பத்தி தெரிஞ்சுக்கணும். ம். பகவான் உங்களுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்னா, அப்படி உங்களுடைய லைஃபோட சேர்த்து சொல்லும்போது அவர்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும். ரைட். அண்ட் முன்ன தெரிந்தவர்களுக்கு இன்னும் கூட ஒரு பரவசமா கரெக்ட், இருக்கும். கரெக்ட், கரெக்ட். ஆம், எப்படி சொல்றதுன்னா, ஆ ஸோ இந்த ஒரு தொடர்பு ஏற்பட்டது. ம். அப்புறம் கல்லூரி படிச்சுட்டு இருக்கும் பொழுது, ஆ இன்னும் தீவிரமா வேதாந்தத்தில ஈடுபாடு வந்துருச்சுங்க. ஏன்னா, முக்கியமா அத்வைத வேதாந்தம். ஏன்னா பூஜ்ய குருதேவர் சுவாமி சின்மயானந்தருடைய தாக்கம், அ கீதை பிரசங்கங்கள், அவங்களுடைய ஆன்மீக முகாம் அதெல்லாம் அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் காலேஜ் டேஸ்ல. அண்ட் அவங்களுடைய யுவகேந்திரான்னு சொல்லக்கூடிய இளைஞர் அணியில வந்து நிறைய சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதெல்லாம் நிறைய கலந்து இது பண்ணும்பொழுது, அ அந்த இந்த விஷயங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டோம். அ கீதை பத்திய விஷயங்கள், உபனிஷத் இதெல்லாம் அறிமுகம் ஆயி, அந்த மாரி ஒரு ஒரு நிலையில போயிட்டுருந்த பொழுது, எம்பிஏ வந்து சென்னையில வாசிச்சோங்க. அப்போ அ வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் ம். திருவண்ணாமலை போயிடுவோம். ஓகே. ஆ அது அது என்னமோ ஒரு ஒரு இப்பயும் கூட, ம். இன்னிக்கும் கூட அ என்னுடைய வீடு மாரி எனக்கு ஒரு உணர்வுங்க. ம். அது திருவண்ணாமலைக்கே இருக்கிற ஒரு தனிச்சிறப்பு. ம். அது அது பகவான் மாரி மகான்கள் வாழ்ந்த அந்த இடத்துக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு. அதனால விடுமுறை வந்துருச்சுன்னா, ஒரு 2 நாள் தொடர்ந்து இருந்துச்சுன்னா போயிருவேங்க. ஓகே. போயிட்டு அங்க கிரி பிரதட்சணம் பண்றது வந்து, இப்ப இருக்கிற மாரிலாம் கிடையாதுங்க. கிடையாது. அப்பல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் திருவண்ணாமலை. இப்ப ஓகே. இருக்கிற திருவண்ணாமலை வேற. ஓகே. அப்போ நாங்க வந்து போய் ஒரு இதுல இருப்பேன். ஒரு ம். ஆசிரமத்தில தான் இருப்பேன். இரவு நேரங்கள்ல ஒரு ஒரு 8, 9 மணிக்கு தான் தொடங்கி, தனியாவே போவோம். ம். அதிகபட்சம் இருந்தா ஒரு 2 பேர் இருப்பாங்க. அந்த ம். டயத்துக்கு யாரோ ஒருத்தங்க. ம். அப்போ அ அந்த மாதிரி நெறைய நெறைய நாட்கள் அங்க போய் இருந்து, அப்போ கொஞ்சம் கொஞ்சமா பகவானுடைய இதெல்லாமும் வாசிக்க ஆரம்பிச்சோம். ஆனா பகவானுடைய டீச்சிங்ஸ் மேல இன்னும் ஒரு ஆழமான ஒரு இது ஏற்பட்டது வந்து, குருகுலத்தில வந்து அத்வைத வேதாந்தம் வாசிச்ச பொழுது. இங்க தான் கோயம்புத்தூர்ல தான் வாசிச்சேங்க. அங்க அந்த அது வந்து ஒரு முழு நேர ம். அ ஒரு படிப்புங்க அது. ம். 2 1/2 வருஷம் நம்ம லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயமா சொல்லுவேன். அடிப்படையிலேருந்து சொல்லிக் குடுப்பாங்க. அதாவது சம்ஸ்கிருதத்தில இருந்து ஆரம்பிச்சு கிராமரு, எல்லா விதமான பிரகரண கிரந்தங்கள்னு சொல்லக்கூடிய இன்ட்ரோடக்டரி டெக்ஸ்ட் புக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே சொல்லிக் குடுத்து, அதில தான் கீதை முழுவதும் வாசிக்கிறது, பாகவதம் இதெல்லாம் வாசிச்சோம். ம். அதில பகவானுடைய உபதேச சாரம்னு சம்ஸ்கிருதத்திலயும், உபதேச உந்தியார்ன்னு தமிழ்லயும், ம். உள்ளது 40 ம். அது சத்தர்ஷனம் அப்படிங்கிற இந்த 2 கிரந்தங்கள் வாசிக்கிறதுக்கு எங்களுக்கு வகுப்பு எடுத்தாங்க. ஓகே. அந்த இத வாசிச்ச பொழுது தான் பகவானுடைய அப்ரோச் ம். டு பிலாசபி ம். அண்ட் அத்வைத வேதாந்தத்தை வந்து எப்படி குடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்த்து வியப்பு. ஒரு ம். பெரிய வியப்பு. அதைத் தொடர்ந்து ஒரு 3 வருடம் அ அ சேவை ம். பண்ணோம். அப்போ அடியேனும் வந்து உபதேசசார வகுப்புகள் எடுக்க வாய்ப்பு கிடைச்சுச்சுங்க. ம். ஸோ, இப்ப இந்த ஒண்ணு வந்து நாம வாசிக்கிறது.
இன்னொன்று நம்ம வகுப்பு எடுக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகணும். அதை பற்றி நம்ம சிந்திக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியுங்கிற ஒரு சூழ்நிலை வந்தப்போ அதை பற்றி இன்னும் அதோடு இன்னும் நெருங்கி பகவானுடைய டீச்சிங்ஸோடு நெருங்கி இருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போது என்னுடைய சின்ன அறிவில் புரிந்த விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறது என்னென்னா, வேதாந்தம் வாசித்ததுக்கு அப்புறமாவும் சொல்கிறேங்க, உபனிஷத்து சங்கர பாஷ்யத்தோடலாம் வாசிச்சிருக்கோம். அப்படியெல்லாம் வாசிச்சும் கூட யுனிக்னஸ் அப்படின்னு சொல்லணும்னா பகவானுடைய இது எது தேவையோ அதை வந்து மிகவும் எளிமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தனித்துவம் பகவான்கிட்ட இருக்குங்க. அதாவது அந்த ஒரு 2.5 வருஷம் வாசித்து அதில் சொல்லப்பட்ட மொத்த விஷயங்கள் அதை வந்து ஒரு 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 சாதாரண ஒரு அதிகம் அதற்கான அறிமுகம் இல்லாதவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அளவில் கொடுத்தது தான் பகவானுடைய தனிச்சிறப்பு. அதுவும் பகவானுடைய ரொம்ப பிரபலமான நான் யார் அப்படிங்கிற அந்த விசாரத்தை பற்றின அந்த புஸ்தகம் சிவபிரகாசம் பிள்ளை கேள்வி கேட்க பகவான் பதில் சொன்னது. அதை எடுத்து பார்த்தோம்னா கூட மொத்த வேதாந்தத்தின் சாரத்தை அந்த ஒரு கேள்வி பதிலே கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் 2.5 வருஷம் படித்து பாஷ்யம் படித்து என்னென்னலாம் படித்து என்ன தேவையோ அதுதான் பகவானுடைய தனி சிறப்பு. ஸோ சொல்ல வேண்டியதை எளிமையாகவும் சுருக்கமாகவும் அதை மட்டும்தான் பேசுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பகவானுடைய தனிச்சிறப்பு எப்பேற்பட்ட கேள்வி எழுந்தாலும் என்ன இருந்தாலும் அவங்களுடைய அந்த ஒரு விஷயத்தை விட்டு அசையவே மாட்டாங்க. அதை அடையிறதுக்கு இப்படி ஒரு கோணத்துலேன்னு சொல்லுவாங்க, இன்னொரு கோணத்துலேன்னு சொல்லுவாங்களே தவிர அவங்க எப்பொழுதுமே, ஏன்னா பகவானுடைய இன்னொரு சிறப்பு பொதுவாக நம்ம பார்த்தோம்னா சம்பிரதாயப்படி அப்படி பார்த்தோம் என்றால் அத்வைத வேதாந்தம் வாசித்து அப்படி அத்வைத வேதாந்தம் வாசித்து கிரந்தங்கள்லாம் படித்து ஞானி ஆனவங்கங்கிறது நம்ம இந்திய கலாச்சாரத்தில் நம்ம பரம்பரையில் பார்க்குறோம். பெரிய மகான்கள் அப்படி நிறைய பேர் பார்த்துருக்கோம். பூஜ்ய குருதேவர் உள்பட அவங்க தபோவன் மகாராஜ்கிட்ட ஹிமாலயாஸில் போய் வாசித்து அப்புறமா அவங்க அதன் அடிப்படையில் புத்தகங்கள் எழுதுகிறாங்க, அவங்க சொற்பொழிவெல்லாம் நடத்துகிறாங்க. பகவான்கிட்ட இருக்கிற இன்னொரு யுனிக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அனுபவம் முதலில், அப்புறம் தன்னுடைய அனுபவத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த புத்தகத்தில் இந்த கீதையில் சொல்லியிருக்கிறது எனக்கு நடந்தது தானா அப்படி. இதுதான் வந்து பகவானுடைய இன்னொரு சிறப்புங்க. மற்றவங்க எல்லாம் வாசித்து அந்த வாசித்த விஷயத்தை பற்றி தியானம் பயின்று அதற்கான மனனம் செய்து அதை அப்புறமா அனுபவிப்பாங்க. பகவான் விஷயத்தில் அனுபவம் என்பது முதலில் ஏற்பட்டு அந்த அனுபவத்தை பற்றி பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணம் அல்லது ஒரு சூழல் வரும்பொழுது அதற்காக கிரந்தங்களையும் சாஸ்திரங்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். இது வந்து இது தனித்துவம்னு கூட சொல்வேன் பகவானுடைய டீச்சிங்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹீஸ் டீச்சிங்ஸ் ஆர் நாட் மியர் சாஸ்திராஸ், இட் இஸ் பேஸ்ட் ஆன் அண்ட் எப்போ பேசினாலும் எப்போ அவங்க வந்து திருவாய் மலர்ந்து ஒரு அடியவர் கேள்வி கேட்டாலும் கிரந்தங்கள்லாம் மேற்கோள் காட்டுவாங்களே தவிர அவங்களுடைய அனுபவத்தின் பலத்தில் பேசுவாங்க. இது ஒரு இன்னொரு சிறப்புங்க. இது வந்து அதனால தான் இன்றும் அந்த ஒரு குறிக்கோளோடு அந்த ஒரு தாகத்தோடு, அந்த ஆன்மீக தாகம் தேடல், அந்த நேர்மையோடு பகவானுடைய புத்தகங்களை வாசிக்கும் பொழுது அவருடைய அந்த வார்த்தைகள் இன்றும் ஒருத்தரை வந்து, நீங்க சொன்னீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு புத்தகம் உங்களோட வாழ்க்கையை பிரட்டி போட்டுச்சுன்னு, அதுக்கு காரணம் என்னன்னா இதுதான், அனுபவத்திலிருந்து பேசினாங்க. ஸோ அனுபவத்திலிருந்து பேசியதை நான் வந்து ஆனால் என்னுடையதுன்னு, அதுதான் இன்னொரு சிறப்பு. இது நான் சொல்கிறேன், இது என்னுடைய இது அப்படி இல்லைப்பா, இதெல்லாம் எனக்கு ஏற்பட்ட அனுபவம், ஆனால் இது வந்து நம்மளுடைய சாஸ்திரங்களை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பணிவும் இருக்கு. இதுதான் பகவானுடைய ஒரு தனிச்சிறப்பு. இன்னொரு ஒரு விஷயம் பார்க்குறேங்க, மற்றவர்களுடைய அணுகுமுறைக்கும் பகவானுடைய அணுகுமுறைக்கும் இது ரொம்ப விசேஷமாக ஒரு விஷயம் என்னன்னா, பொதுவாக ஆன்மீக பாதைக்கு வரணும்னா ட்ரெடிஷ்னல் பாத்வேல பார்த்தீங்கன்னா அதிகாரின்னு இருக்கணும், இன்னென்ன விஷயங்கள் இருக்கணும், இந்தந்த அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் குவாலிஃபிகேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடியேன் புரிந்து கொண்டது என்னன்னா, பகவான் அந்த விதத்துலேயும் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. எப்படின்னா, ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அந்த பகவானுடைய ஸ்பெஷாலிட்டி இஸ் இன்க்ளூசிவ்னஸ்.
அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ பகவானுடைய போதனையை ஒருத்தங்க வந்து பின்பற்ற வேண்டும் அப்படின்னா என்னப்பா குவாலிஃபிகேஷன் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா ம். 2 தான். என்ன அப்படின்னா 2 டிக் பாக்ஸ் மாதிரி இமேஜின் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு, நான் ஒரு மனிதன் என்ற உணர்வு இருக்கா? இருக்கு. ஃபஸ்ட்டு. அடுத்து, நான் ஒரு தனித்துவம் வாய்ந்தவன் அப்படின்ற அந்த நான்ற உணர்வு இருக்கா? இருக்கு. இந்த 2 குவாலிஃபிகேஷன் இருந்தால் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஹிஸ் டீச்சிங்ஸ். ஏன்னா மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டுட்டாருங்க பகவான். டு யூ ஃபீல் யூ ஆர் அ ஹியூமன் பீயிங்? எஸ். டு யூ ஃபீல் தட் ஐ எம் அன் இண்டிவிஜுவல்? பஸ் தென் யூ ஆர் எலிஜிபிள். ஏன்னா இவ்வளோதான். இந்த 2 விஷயத்தை வச்சே அவருடைய மொத்த டீச்சிங்ஸையும் கொடுத்துட்டாரு. ஸோ அண்ட் இதில் என்ன ஆயிடுச்சு, மொத்த மனித சமூகத்திற்கே இது பொருந்தும். இது இந்த நாட்டை சேர்ந்தவன், அந்த நாட்டை சேர்ந்தவன், இந்த பின்னணியில் இருக்கிறவங்க, அந்த அதனால தான் பகவான் வாழ்ந்த காலத்திலேயே கூட மேற்கத்திய நாடுகளிலிருந்து அவ்வளோ பேர் வந்தாங்களே. வந்தவங்க எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடு. தெர் வாஸ் நாட் அ சிங்கிள் பர்சன் ஹூ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா இதுதான் அவர் வந்து நீ வந்து இந்த நாட்டை சேர்ந்தவனா, இந்த மத பின்னணியிலேருந்து வந்தியா, அதை எதுவுமே பார்க்கலையே. நீ மனிதன்ற உணர்வு உனக்கு இருக்காப்பா, நான்ற உணர்வு இண்டிவிஜுவாலிட்டி உனக்கு இருக்கா, ஓகே, அப்போ இதுதான் டீச்சிங். இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பகவானுடைய டீச்சிங்ஸ்ல இருக்கு. மற்றவங்கள்ட்ட இல்லைன்னு நான் சொல்லலை, பட் இது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி. யூ டோன்ட் ஹேவ் டு ஹேவ் எனிதிங் மோர். டு யூ ஃபீல் யூ ஆர் அ ஹியூமன் பீயிங்? டு யூ ஃபீல் ஐ ஆம் அன் இண்டிவிஜுவல்? அவ்வளோதான். இந்த 2 விஷயம் இருந்தால் போதும், நீ உள்ள வந்துடலாம், பகவானுடைய ஸ்கூலுக்குள்ள உள்ள வந்துடலாம். இதுதான் பகவானுடைய சிறப்பாக அடியேன் புரிந்து கொண்டது. இப்போ நிறைய ஞானியர்கள் வந்து குரு இல்லாமல் வந்து ஒரு நிலை அடைந்தவர்கள் வந்து ஞானியர்கள் இருக்கிறாங்க. புராணங்கள்ல இருந்து சில 100 வருடங்களுக்கு முன்னதாக வரைக்கும் பார்க்கலாம். அந்த ஒரு வழியில் வந்து பகவான் ஒரு கட்டத்தில் ஒரு சில நிமிடங்கள் உடல்லிருந்து ஆன்மா பிரியுது, திருப்பியும் சேரும் பொழுது அவருக்கு என்ன நடந்ததுன்னு ஒரு கேள்வி. பின்ன அவர் திருவண்ணாமலை வந்ததற்குண்டான ஒரு கோர்வையான ஒரு நிகழ்வுகள் இருக்கும் பட்சத்தில் ஃபிலசாபிக்கலாக கேட்கும் பொழுது வாட் டைட் அப்படின்னு சொல்லுங்க, அன்று இறந்தது என்னங்கிற ஒரு கேள்வி மனிதர்கள் கேட்பது உண்டு. ஒரு சிலர் அதற்கு பதில் வந்து ரமணருடைய அந்த நான்கிறது இறந்ததுன்னு ஒரு சில மனிதர்கள் பதில் சொல்லுவது. உங்களுடைய அப்ரோச் அந்த இது போல ஒரு பிலாசாபிக்கலா கேட்கும் பொழுது, ஒரு ஆன்மா பிரிஞ்சது, அதே கூட்டுக்குள்ள திருப்பி அந்த ஆன்மா வந்தது, பழைய ரமணரா இல்ல அதுக்கப்புறம். அப்போ வாட் ஹேப்பன்? அந்த நேரத்தில் அங்க என்ன நடந்தது அவருக்கு? ஒரு ஏன் நான் இதை இவ்வளோ அழுத்தம் திருத்தமா கேட்குறேன்னா, அவர் திருவண்ணாமலை வந்தார், அவர் பாட்டுக்கு இருந்தார். பின்ன அவரை கண்டுபிடிச்சி தாயார் வந்தாங்க, தாய்மாமன் வந்தார், அண்ணா வந்தாங்க. தாய் அழுது ஒரு மகன் மனமிறங்காமன்னு எங்கேயும் பார்க்கவே முடியாது. ஆனால் அவர் பாட்டுக்கு பேசாம தலை திருப்பிட்டு உட்காந்துட்டாரு, எதுவுமே பேசலை அப்படிங்கிறது ஒரு அம்மா அத்தனை தடவை அழுது கூப்பிட்டு மாமா கெஞ்சி மிரட்டி எந்த அசையும் இல்லை. பின்னொரு காலத்தில் ஒரு கேட்கும் பொழுது அப்போதைக்கு நான் சொல்கிறது அவங்களால புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழல், அதனால நான் அமைதியாக இருந்துட்டேன்னு ஒரு பதில் சொன்னாராம். அப்போ ஒரு ஆன்மா சில நிமிடம் பிரிந்து உள்ள வரும்பொழுது ஒரு மனிதனுக்கு இவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுமா? அப்போ என்ன நடந்திருக்கு இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல அப்படின்னு சொல்லக்கூடியது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, முதல்ல நாம் நமக்கு தெரிந்த அளவில் ஒரு 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 விஷயத்த சொல்கிறோம். இப்போ நீங்கள் சொன்னதுலேயே எடுத்துக்கிட்டோம்னா, ஆன்மா பிரிந்தது, ஆன்மா வந்தது அப்படிங்கிறது வந்து நீங்கள் உங்கள் பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறீங்க. பட் இஃப் யூ லுக் அட் இட் ஃப்ரம் வாட் பகவான் ஹஸ் செட், அவரே சொல்லி அது ரெக்கார்ட் பண்ணி, அனைவருக்குள்ளாரையும் நான் என்ற உணர்வு இருக்கு. அந்த நான் என்ற உணர்வை நாம் இந்த உடலோடு நம்ம பொதுவாக இந்த உடம்போடு தான் ஒப்பிட்டு சொல்லுவோம். நான் இந்த உடல் என்ற உணர்வு இருக்கு நம்ம எல்லாருக்குமே. அண்ட் இப்போ இந்த இடத்துல இந்த தெளிவு ரொம்ப முக்கியம். இந்த ஆன்மா என்பது ஒன்று வந்து போவது அப்படிங்கிறது ஒரு நிலையிலிருந்து, எப்படின்னா அத்வைத வேதாந்தம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அத்வைதத்தில் ஒன்று தான், ஆன்மா மட்டும்தான், பிரம்மன் அல்லது ஆன்மா மட்டும்தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து போவது என்பது இல்லை. வந்து போவதாக நாம் பேசுவது ஜீவாத்மான்னு சொல்கிறாங்க. இது அகெயின்
பாரிபாஷிக சப்தம். அது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சில ஸ்பெசிஃபிக் வேர்ட்ஸ் ம். இருக்கும் இல்லைங்களா? ஃபிசிக்ஸ்னா சில வேர்ட்ஸ் இருக்கும். ம். கெமிஸ்ட்ரினா அந்த மாதிரி அத்வைத வேதாந்தத்தில் நம்மை இப்போ இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் அந்த அனுபவம் இல்லை என்ற ஒரு அடிப்படையில பார்க்கும் பொழுது நமக்கு வித்தியாசங்கள் தெரிகின்றது. ம். நமக்கு வந்து நீங்கள் வேறு, நான் வேறு அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது, நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக நம்முடைய மகான்களும், நம்மளுடைய சாஸ்திரங்களும் கொடுத்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் ஜீவாத்மா. ஓகே. ஸோ, அன்றைக்கு ஏற்பட்ட விஷயம் என்னவென்றால், அது அந்த ஜீவாத்மா தான் போறது, வருது அப்படின்னு சொல்லலாம். சொல்லலாம். ஜீவாத்மா என்பது இந்த நான், இன்னார் என்ற ஒரு உணர்வு இருக்கு இல்லைங்களா? அந்த ஒரு அது வந்து மெமரியில இருக்கு. ம். அந்த உடல் என்பது ஒரு பிறப்பது, இறக்க வேண்டும் அப்படிங்கிறது நியதி, இயற்கையின் நியதி. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு ஒரு ஜீவனாக நான் இந்த உடலில் இப்பொழுது இருக்கும் பொழுது செய்யக்கூடிய காரியங்கள், அல்லது இந்த பிறவிக்கு காரணமாக இருந்த வித்து, இதெல்லாம் சேர்த்து ஒரு கலெக்டிவா ஒரு 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 தொகுப்பு இருக்கின்றதாகவும், அந்த தொகுப்பு இந்த உடல் இருக்கும் வரையில் இதன் மூலமாக என்னெல்லாம் கழிக்க வேண்டுமோ கழித்துவிட்டு, இந்த உடல் க்ஷீணமான பின்னாடி, இது வயதாகி இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால இந்த உடலிலிருந்து பிரிந்து மீண்டும் அதில் அனுபவிக்க வேண்டிய அனுபவங்கள் மிச்சம் இருப்பதனாலே இன்னொரு உடல் எடுக்கிறது. இது வந்து ஒன் ஆஃப் த கான்செப்ட்ஸ் ஆஃப் சனாதன தர்மா அண்ட் அத்வைத வேதாந்தாலயும் ஒரு பேசிக் லெவல்ல ஒத்துக்கிறாங்க. அது இருக்கு. ஆனா பகவானுக்கு ஏற்பட்டது அப்படிப்பட்ட ஒரு ஜீவாத்மா பிரிந்து மீண்டும் வந்தது அல்ல. ஓகே. இப்போ பகவானுக்கு ஏற்பட்ட அனுபவம் என்னவென்றால், அவர் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் வெங்கடராமன். அவருக்கு எல்லார போலயும் இருந்தது உணர்வு. நான் வெங்கடராமன். நான் இந்த பள்ளியில் படிக்கும் மாணவன். நான் என் அண்ணன் வீட்டில் மதுரையில் இருக்கின்றேன். அப்படிங்கிற அந்த வெங்கட்ராமன் என்ற ஒரு 16, 17 வயது சிறுவன் அல்லது இளைஞன்னு வச்சுக்கலாமே. அந்த இளைஞனுக்கு திடீரென்று நான் இறக்கப் போகின்றேன் என்ற உணர்வு வந்தது. இந்த உணர்வு அந்த உணர்வு வந்த பின்னாடி பொதுவாக அந்த பயம் எல்லாருக்குமே, மனிதர்களில் எல்லோருக்குமே அந்த ஒரு உணர்வு வந்து விட்டதால், எனக்கு இறுதி வந்துருச்சு அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு வந்துருச்சுன்னா, பொதுவா என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து அத கையாள முடியாது. நாம ஓடி போய் எனக்கு ஒரு மாரி இருக்கு, பயமா இருக்கு, என்ன ஆகுதுன்னு சொல்லி யாரையாவது போய் கேட்போம். இல்ல உடனே ஆம்புலன்ஸ கூப்பிடுவோம். இதுதான் நம்மளுடைய. ஆனா அந்த வெங்கட்ராமன் என்ற இளைஞன் வித்தியாசமாக ஒரு விஷயம் நடக்குது. சரி இதுதான் வந்துருச்சு அப்படின்னா, அவர் வந்து அந்த நேரத்தில அந்த ஸ்ட்ரெஸ் ஆகல. அந்த பேனிக் மோடு பேனிக் மோடுக்குள்ள போல. நாம என்னதான் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ மரணத்தை சந்திக்கும் ஒரு மனநிலைக்கு வந்துட்டாரு. அது அப்புறமா நமக்கு தெரியும் நிகழ்வாக. அவர் போய் படுக்கிறாரு. மாடி அறையில் படுத்துக்கொண்டு, சரி மரணம் சித்தித்தால் என்னெல்லாம் நடக்குமோ அவை அனைத்தையும் அங்க அவர் நிகழ்த்திக் கொள்கின்றார். உடம்பு கட்டையாயிரும். அப்புறம் என் உடம்பு எடுத்துட்டு போய் எரிக்கிறாங்க. இப்படி இந்த ஒரு விஷயம் பகவானுக்கு நடந்தது அந்த ஏதோ ஒரு சில நிமிடங்கள்ன்ற இது பல ஜென்மங்கள் ஆகும்னு சொல்றாங்க. ஓகே. ஒரு சாதாரண இந்த தெளிவு இருக்கு இல்லைங்களா? இப்ப நம்ம பகவானுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, அவருக்கு வந்து இப்படி வந்துச்சு. அடுத்து அப்படியே டக்குன்னு அது ஏற்படுவதற்கு ஒரு சராசரி நம்மை போன்றவர்களுக்கெல்லாம் பல ஜென்மங்கள், பல பிறவிகள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது ஒரு பக்குவ நிலை. அந்த அந்த பழம் பழுத்து அந்த பழுத்ததனால் அது விழுது. அந்த ஒரு நம்மளுடைய முக்கியமா சொல்லுவாங்க மிருத்யுஞ்சய மந்திரம்னு இருக்கு இல்லைங்களா? அதுல வரக்கூடிய அந்த நிலை தான் அது. திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருக்கம் இவ பந்தனாத் மிருத்யுர் முக்ஷீய மாமிருதா. அந்த உர்வாருக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த வெள்ளரி கொடியில் பழுத்து விட்டது அந்த பழம். அது தானாக அது ஏன் இது எப்படி வெளியில வருதுங்கிறது அது இயற்கையிலே நடக்குது. அது மாதிரி பகவானுக்கு அந்த நிலையில அவங்க தெளிவா பார்க்குறாங்க. உடம்பு எரிஞ்சிருச்சு. அப்ப இந்த எரிந்த உடம்பு போயும் ஏதோ ஒன்று இன்னும் மிச்சம் இருக்கே. அந்த மிச்சம் இருப்பதுதான் என் உண்மையான இயல்பான ஸ்வபாவம். அதுதான் ஆன்மா. அப்படி அவருக்கு அந்த ஆன்ம சாட்சாத்காரம் என்ற அனுபவம் ஏற்பட்டது. அதாவது இருப்பு
அதுதான் வந்து சச்சிதானந்த அப்படிங்கிற ஒரு வார்த்தையினால சொன்னாலும், சத் என்றால் இருப்பு, சித் என்றால் அதை அந்த சத்தையும் சித்தையும் பிரிக்க முடியாது. ம். இட் இஸ் ஐ நோ ஐ ஆம், ஐ நோ. அது ரெண்டுமே ஒன்று தான். ஒண்ணுதான். நான் அறிவேன், நான் இருக்கின்றேன், நான் அறிவேன். ம். இந்த நான் இருக்கின்றேன், இதை நான் அறிகின்றேன் அப்படிங்கிறதும் தொடர்ந்து இருப்பதனாலே அது ஆனந்தம். ம். அப்படி அந்த நிலையில் அந்த நிலைப்பாடு அவங்களுக்கு அது 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 நடந்தது அந்த நேரத்தில், அந்த ஒரு மாடியில் அந்த ரூமில் நடந்தது. அதுக்கப்புறமா அவங்க அந்த நிலையில் நிலை பெற்றதனாலே ம். மற்றவை எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, அது ஒரு நிஜம் இல்லாம போயிருச்சு. இப்போ நாம வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ரிலேட்டிவ் ரியாலிட்டி ம். அண்ட் இந்த ரிலேட்டிவ் ரியாலிட்டிக்கே ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த வஸ்துவை அல்லது அந்த நிலையை அவங்க அடைஞ்சதனால, இது ரிலேட்டிவ் ரியாலிட்டி வந்து ரிலேட்டிவ் ரியாலிட்டியா அவங்களால பார்க்க முடிஞ்சுது. தட் இஸ் ஹவ் ஹீ குட் டிரான்செண்ட் உடல் என்ற ஒரு உணர்வை கடக்கக்கூடிய ஒரு நிலை ஏன் வந்தது என்றால், அந்த உடலோடு இருக்கக்கூடிய அந்த 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 ஒரு எண்ணம், ம். எண்ணத்திற்கு அப்பார். இப்போ நான் உடம்பு அப்படிங்கிறது ஒரு எண்ணம் தாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஃபார் ஆல் ஆஃப் அஸ் if we sincerely try to observe, ம். I am the body is only a thought. ம். So since he transcended that state of thoughts, that thought that I am the body also got finished. முடிஞ்சு போச்சு. ம். அதுலேருந்து அதான் பகவான் சொல்றாரு, அதுக்கப்புறமா அதிலிருந்து வீழ்ச்சியே இல்லை, ம். அதிலே நிலை பெற்று விட்டார். அதனால அதுக்கப்புறமா நடந்தது எல்லாமே வந்து இன்னும் சொல்லப்போனால் நமக்கு தான் வந்து பகவான் நடந்தார், பகவான் வந்து அதை பண்ணார், இது பண்ணாருன்றது நம்மளுடைய பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லை, இருப்பது ஒன்று. ம். அது அந்த ஆன்ம உணர்வு அதிலேயே நிலை பெற்று இருந்தாங்க. ம். ஸோ திஸ் இஸ் வாட் happened ம். to பகவான். ஓகே. ஏன்னா இப்போ அவர் வந்து இப்போ நம்ம ஒரு ஞானி அப்படின்னு சொன்னா, ஒரு செட் நம்ம மைண்ட்ல ஒரு செட் ஒரு இது வச்சிருப்போம். கரெக்ட். பட் அவர் என்னமோ அங்க ஆசிரமத்துல நிறைய பேர்த்துக்கு அந்த காய்கறி வெட்டி கொடுப்பாரு. ஏதோ ஒரு பணி செஞ்சுட்டே இருக்கும் பொழுது நிறைய பேர் கேள்வி கேட்பதுண்டு. இப்போ இதெல்லாம் யார் செஞ்சான்னு கேட்கும்பொழுது நம்ம சொல்லுவோம் பகவான் செஞ்சார். இப்போ அவரோட இடத்துல இருந்தும் நாமளே பதில் சொல்லுவோம், நான் செஞ்சேன்னு சொல்லலாம். பட் அவர் அந்த மாதிரி ஒரு நாளும் அதை தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு நான் செய்தேன்னு இதை சொன்னதே இல்லை. ஏன்னா இது ஒரு தடவை என்னோட தம்பி ஒரு தடவை சொல்லிக்கிட்டு பெரியவருக்கு வந்து பெரியவருக்கு அந்த கண்ணில் ஒரு ஏதோ ப்ராப்ளம் வந்து ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது அவங்க தான் அனஸ்தீஷியா வேண்டான்னு சொல்லி, அப்போ அந்த ஏதோ ஸ்க்ரேப் பண்ணி எடுக்கும் பொழுது ஒரு டக்குன்னு ஒரு அப்படின்னாராம். ஓ சுவாமி என்ன? ஒன்றும் இல்லை உடம்புக்கு வலிச்சிருக்கும், நீ பண்ணு அப்படின்னாராம். நிறைய பேர்னால இதை புரிஞ்சுக்க முடியாது. என்னங்க உடம்புக்கு வலிச்சிருக்கும், அப்போ நீங்கள் யாரு அப்படின்னு. ஸோ இது போல் ஞானியர்களுடைய அந்த மனோநிலை, ஏன்னா பேசலாம், படிக்கலாம், சிந்திச்சு பார்க்கலாம், அதை மூடி வச்சுட்டு ஒரு எட்டி எடுத்து வைக்கும் பொழுது நம்ம பழைய நினைவுக்கு நம்ம வந்துடுறோம். நான் இங்கே முட்டிருச்சுன்னா எனக்கு கால் வலிக்குது இல்லைங்களா? என்னை ஒருத்தவங்க திட்டாங்கன்னா எனக்கு கோபம் வருது, வருத்தம் ஆகிறேன். அப்போது நூல் படிக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த ஒரு நினைப்பு ஒரு மாற்றம், சிந்தனை செய்யும் பொழுது நினைக்கக்கூடிய ஒரு நினைப்பு ஒரு மாற்றமும் சராசரி உலகிற்கு உள்ள காலை வைக்கும் பொழுது மாறி போயிடுது. ஆனால் இவர்களோ அப்படியே இருக்காங்க. அவங்க ஒரு செயல் செய்தாலும் நான் செய்தேன்னு அவர்கள் சொல்லுவது இல்லை. என்ன தாட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இது உண்மையாலுமே? இப்போது நம்ம பார்வையிலேருந்து தான் திருப்பியும் சொல்கிறேன், அவங்க செஞ்சதா நம்ம பார்க்க முடியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் எதுவுமே நடக்கலை. நத்திங் ரியலி ஹேப்பன்ட் ஃப்ரம் தேர் ஸ்டாண்ட் பாயிண்ட். இது எப்படி சொல்லலான்னா, சூரிய ஒளியில் சூரியன் உதித்த பின்னாடி உலகத்தின் இயக்கம் தொடங்குகின்றது. அஸ்தமானமான பின்னாடி சில இயக்கங்கள் அப்படியே நிற்குது. அதாவது கொஞ்சம் உள்வாங்கி. உதாரணத்துக்கு பறவைகள் எல்லாம் அப்படியே சிறகடித்து பறக்குது காலையில் சூரியன் வந்த பின்னாடி. அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சுன்னா அப்படியே பேர்ட்ஸ்லாம் போய் அப்படியே அடங்கிடுது. இப்போது நம்ம பார்வையிலிருந்து சூரியன் உதயமானதனால் தொடக்கம், சூரியன் ஆனதுனால எல்லாம் அடங்கிடுச்சுன்றது நம்ம பார்வையிலேருந்து. பட் ஃப்ரம் த ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் த சன், there is no rise or setting. there is no rising or setting. நீங்க போய் சூரியனை ஒரு இன்டர்வியூ இந்த மாதிரி பண்ணி என்னங்க அப்படின்னா அப்படியா அப்படின்னு தான் கேட்கும். ஏன்னா இப்போ சூரியனை பொறுத்த மட்டிலும் எப்போதுமே நான் இருக்கேனே. நீ பார்க்குற அஸ்தமனம் ஆறுது உன் பார்வைக்கு தெரியுது. அதனால
ஏதோ ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற. ஸோ இன் த மியர் பிரசன்ஸ் ஆஃப் த சன் எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ். பட் இட் இஸ் நாட், த சன் வில் நெவர் கிளைம் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மீ. இப்போ இந்த அறையில் இருக்கக்கூடிய ஒளி, இந்த ஒளியின் வெளிச்சத்தில் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஒளியை பொறுத்தவற்றிலும் அந்த ஒளி எப்போதும் போல இருக்கு. The sun is always shining. It is for a person we are seeing. Therefore அந்த அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இதை விளக்கிறதுக்காக இந்த மாதிரி கேள்விகள் வரும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கேட்டீங்க இல்லையா மகாபெரியவர் பற்றி. இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து பகவான் மகாபெரியவருடைய அனுஷ நட்சத்திரம். இன்னைக்கு வந்து அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த விதத்தில் அவரும் வந்துட்டாரு. ரொம்ப சந்தோஷங்க. இப்போது அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த ஒரு கொஞ்சம் நேரம் அந்த உடம்புக்கு. ஏன்னா பகவானுக்கும் வந்து சார்க்கோமா வந்து இது பண்ணும்பொழுது வலி அப்படியெல்லாம் இருக்குது. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் தே ஹேட் த எபிலிட்டி டு see it as something not them. இப்போது என்னுடைய ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எதெல்லாம் என்னுடைய, இது நம்ம லெவல்லே புரிஞ்சுக்கலாம். எதையெல்லாம் நாம் நம்முடையது என்கின்றோமோ அது நாம் அல்ல. என்னுடைய கடிகாரம், கை கடிகாரம், நானும் கடிகாரம் ஒன்றா இல்லை. என்னுடைய ஜிப்பா, நானும் ஜிப்பா ஒன்றா இல்லை. என்னுடைய பேண்ட்டு, நானும் பேண்ட்டும் ஒன்றா இல்லை. அப்போ என்னுடைய உடம்பு. ஓகே, இது அறிவுபூர்வமாக இப்படி நான் லாஜிக்கலாக சொல்லும்போது ஆமாம் இல்லை, கரெக்டு. என் கடிகாரம் நான் இல்லை, என் பேண்ட் நான் இல்லை. அப்போ என் உடம்புன்னு சொல்லும்போது மட்டும் எப்படி என் உடம்பாமா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? தேர்ஃபோர் நமக்கே தெரியுது நம்ம லெவலில் அனுபவம், அந்த ஆன்ம அனுபவம் அந்த 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 பெறாத பொழுதே அறிவுபூர்வமாக பார்க்கும் பொழுது நான் உடம்பு என்பது நிஜமில்லை, அல்லது எனக்கும் அந்த உடம்புக்கும் இருக்கிற தொடர்பு உண்மை இல்லைங்கிறது புரியுது. இன்னொரு நிதர்சனமான உண்மை, இது பகவான் அடிக்கடி சொல்லக்கூடியது, நாம் இந்த உடம்பு அப்படிங்கிறது நிஜம் என்று சொன்னால் நம்ம யாராலையும் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகவே முடியாது. கரெக்ட். தினம்தோறும் we all go into deep sleep. And during deep sleep do we feel that I am the body? எப்போ வரைக்கும் நான் உடம்புன்ற உணர்வு இருக்கோ அப்போ வரைக்கும் ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள போகவே முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஏதோ ஒரு சின்ன சிரமம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த உடம்பை பற்றி எண்ணம் இருக்கிற வரைக்கும் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகவே முடியாது. அதனால தான் நம்ம மாத்திரை போட்டாது தூங்குறோம், நான் உடம்பை கடக்க வேண்டும் என்பதற்காக. ஆக அந்த ரீதியில் பார்த்தாலும் நமக்கே அப்படி இருக்கும் பொழுது அவர்களை பொறுத்த மட்டிலும் அது சூரியன் மாதிரி. யூ சே இன் மை பிரசன்ஸ் சம்திங் இஸ் ஹேப்பனிங் பட் ஐ எம் ஆல்வேஸ் தேர். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இந்த உடம்பு, நமக்கு இப்போ எது வந்து அறிவுபூர்வமாக என்னுடையது என்று நான் எதை சொல்கின்றேனோ அது நான் அல்ல அப்படிங்கிறது எப்படி இப்போ நமக்கு அறிவுபூர்வமாக லாஜிக்கலாக நம்ம ப்ரூவ் பண்ணமோ அது அவங்களுக்கு அனுபவம். தேர்ஃபோர் இட் டசன்ட் மேட்டர் டு தெம் அண்ட் தட் இஸ் ஹவு தே ஆர் ஏபிள் டு ஹேவ் தீஸ் ரெஸ்பான்சஸ். பண்ணணுமா, சரி ரைட்டு உட்காந்துக்கிறேன், இப்போ நீ ஆரம்பி. அப்படி அவங்களால அது அவங்க என்ன நிலை பெற்றிருப்பது அந்த உடலையும் மனதையும் கடந்து, ஆனால் எது இருந்தால் மனமும் உடலும் செயல்படுமோ அந்த ஒரு விஷயத்தில் அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கிறதுனால they are able to withdraw so easily. இப்போ நான் இப்போ இந்த வாட்ச் கழட்டி வைக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சில few seconds கூட, அவ்வளோதான். அது மாதிரி for them the body is like that because they have got established in the reality that sattva, that satya. Therefore they are able to detach themselves. That is the reason. இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, எரிந்த கயிறு அப்படிங்கிற ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க வேதாந்தத்தில். எரிந்த கயிறை வைத்து எதையாச்சும் கட்ட முடியுமா? ஆனால் எரிந்து அப்படியே விட்டா அது ஒரு ஷேப் தெரியும் நமக்கு. நம்ம அந்த ஷேப்பை பார்த்துட்டு கயிறு மாதிரி இருக்குன்னு சொல்றோம், ஆனால் அது எரிந்த கயிறு. எரிந்த கயிறை வைத்து எதையும் கட்டவே முடியாது, நல்ல கயிறை வச்சு தான் கட்ட முடியும். ஸோ அவங்கெல்லாம் எரிந்த கயிறு, அதனால் அவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கட்டவே முடியாது. அவங்கள they are not attached because it's already burnt. But we see the shape of a rope and we say it's a burnt rope. Okay. But it's not a rope. The moment it is burnt, it is not a rope. But because we see the shape of a burnt rope, we say it's a burnt rope. But burnt rope has no purpose. What will you do with a burnt rope? எரிந்த கயிறை வைத்து கொண்டு என்னத்தை செய்ய முடியும் உலகத்தில்? ஒன்றுமே பண்ண. அதனால தான் அவங்க காரியங்கள் செய்யும் பொழுதும் நான் செய்கின்றேன்ற உணர்வு இல்லை.
காரணம் என்னன்னா எரிந்த கயிறு. ம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்யறதா நம்ம பார்க்குறோம். பார்க்க- ஆனா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் there is no action at all. ம். There is no action at all. ம். They are the center in which they are established, because of which everything happens around them. ம். பகவான் never had a plan. ரமணாசிரமம் கட்டணும்னு ஏதாவது பிளான் இருந்ததா? அவங்க இருந்தாங்க, அவங்கள சுத்தி எல்லாம் நடந்துச்சு. நடந்து. அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. அந்த இருப்பு, அந்த 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 அவங்களுடைய இருப்பிலே பல நிகழ்வுகள் நடக்கும். நடந்து. அதுதான் ஒரு மகானுடைய சிறப்பு. அந்த அந்த மகான் மூலமாக ஈஸ்வர தத்துவம் செயல்படுகின்றது அப்படின்னு சொல்றாங்க. உண்மை. இந்த ஈஸ்வர தத்துவம் என்பது காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ். த காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் யூசஸ் தீஸ் saints அண்ட் தீஸ் மகாத்மாஸ் ஃபார் பெட்டர்மெண்ட் ஆஃப் ஹியூமனிட்டி. அந்த மாதிரி தான் உலகமெங்கும் இவ்வாறு தோன்றிய மகான்கள் அனைவருமே அவர்கள் மூலமாக அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்த இடத்தில் ஒரு ஒரு கூட்டம், மக்கள் கூட்டத்திற்கு அவர்களால் நன்மை ஏற்பட்டது. அவ்வளோதான். அந்த அந்த செயல்பாடுகள் அத்தனையுமே அவங்க மூலமா நடந்ததுன்னு வேணா சொல்லலாமே சொல்லலாம். தவிர அவங்க செஞ்சாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. இட் ஹேப்பன் த்ரூ தெம். தே பிகேம் அ சேனல். ம். ஏன்னா நம்மளே வந்து பார்க்குறோம், சில பெரியவங்க வந்து ஈவன் தோ இஃப் தே ஆர் நாட் so called enlightened, ம். but if they have a higher purpose and they dedicate their life for a higher purpose, and when they work we see that there is a spectacular touch. நம்ம வந்து எவ்வளோ ஆண்டுகள் எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க ஒரு குறுகிய காலத்தில் செஞ்சிடறாங்க. இது நான் சொல்றது so called enlightenment இல்லாதவங்க, ஆனால் ஒரு பெரிய ஒரு விஷயம், ஒரு உயர்ந்த விஷயத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்களே, அவங்களே அதை அச்சீவ் பண்றாங்க. why? because they become again a channel. And they become a channel for the higher intelligence to operate through them. So அப்படித்தான் அது நடந்திருக்கு. சொன்ன மாதிரி தான். பகவான் ஏதாவது செய்தார், பகவான் அதை அந்த ஒரு ஆசிரமத்தை நிறுவியோ மக்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பண்ண. அப்படி இருந்திருந்தா அவர் முன்னாடியே போய் குடிசை போட்டு உட்கார்ந்துருக்கணும். கரெக்ட். அவர் போய் தேளும் பாம்பும் இருக்கக்கூடிய குகைக்குள்ளே போய் உட்காரணும்னு அவசியமே கிடையாது. கரெக்ட். பின்ன சேஷாதிரி சுவாமிகள் அவரை கண்டு மேலே எழுப்பணும்னு கிடையாது. கரெக்ட். எதுவுமே அவர் பண்ணலை. கரெக்ட். கரெக்ட். அவர் இருந்தார், அவரை சுற்றி நிகழ்வுகள் தானா நடந்தது. அதான் அவங்க மூலமாக நடக்க வேண்டும் என்று இப்படி தான் நம்ம சொல்ல முடியும். என்னன்னா இது இறைவனின் லீலை. கரெக்ட். இட் இஸ் a sport. The cosmic intelligence wanted this whole லீலா to happen. இது ரமண லீலை. அவருடைய இருப்புத்தன்மையில் நிகழ்ந்த ஒரு லீலை. அவ்வளோதான். அது மாதிரி தான் எல்லா மகான்களுடைய வாழ்க்கையும். இப்போ நம்ம விவேகானந்தர் எடுத்துக்கலாம், 40 வயசு தாண்டலையே. ஆனால் அவங்க செஞ்சதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, லாஜிக்கலாக திங்க் பண்ணால் லாஜிக்கலாக டிஃபை ஆகுது. கரெக்ட். ஒரு நிகழ்வும் விவேகானந்தருடைய வாழ்க்கை அல்லது எல்லா மகான்களுடைய வாழ்க்கையும் எடுத்து பாருங்க. ஒரு சராசரி மனிதனால் செய்ய முடியாத பல விஷயங்களை செஞ்சுருக்காங்க. அதே போல் இன்னொரு வகையான மகான்களும் இருக்காங்க. இது செய்தவர்கள். இன்னொரு வகையான மகான்கள், இப்போ நம்ம விவேகானந்த சுவாமியே எடுத்துக்கிட்டோம்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து அதிகம் வெளியே போவே இல்லை. அவங்க காசிக்கு போனதா சொல்கிறாங்க, அல்லது தட்சிணேஸ்வர் கல்கட்டாவில் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்களுடைய ப்ரெசன்ஸில் என்னெல்லாம் ஆச்சு, உலகத்தையே உலுக்கிட்டாங்கல்ல. உலகத்தையே அவங்க அந்த இடத்துலயே தான் இருந்தாங்க. பட் அவங்களுடைய இருப்பு, மேக்ஸ் முல்லர் வர்றாரு, அவங்க வர்றாங்க, இவங்க வர்றாங்க, எல்லாம் they are because அதுதான் அந்த அவங்களுடைய ஆன்ம பலம், அந்த ஆத்ம சாட்சாத்காரத்தின் பலத்தினால் இது நிகழ்வுகள் நிகழ்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப அழகாக நான் ஒரு புத்தகத்தில் தான் வாசித்தேன். இந்த நிலையை அடையிறாங்க இல்லையா, இது எப்படின்னா ஒப்பிடுறாங்கன்னா மலர்வதற்கு ஒப்பிடுறாங்க. ஒரு சில மலர்கள் நாம் பார்த்து அனுபவிக்கக்கூடிய வகையில் நாம் இருக்கும் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டமாக இருக்கலாம், ஒரு இதில் மலர்ந்து மலர்வது அதனுடைய முழுமை அடையும் தன்மை. ஒரு சில மலர்கள் எங்கோ அடர்ந்த காட்டினில் மலர்ந்து அதன் வாசத்தை வீசிவிட்டு அது மடிந்துவிடும். ஆனால் அதுவும் மலர்ந்தது, அதனுடைய பர்பஸ் அது சர்வ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி மகான்கள்லையும் ஒரு சில மகான்கள் மக்களுக்கு மத்தியில் வந்து இப்படியும் கூட இருக்க முடியும்டா, இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் நீ வாழ்கிறது தான் வாழ்க்கை இல்லை, இப்படி கூட வாழ முடியும்னு காட்டுறதுக்காக வந்து நம்ம முன்னாடி மலர்ந்து அந்த ஃப்ராக்ரன்ஸை வந்து அந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்க அதே மாதிரி சில மகான்கள் உலகத்தின் பார்வைக்கு தெரியாமலேயே இந்த அடர்ந்த காட்டில் மலர்ந்து அந்த 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 சர்க்கம்ஃபரன்ஸு அந்த இடத்துக்குள்ளார வாசம் வீசிட்டு யாரோ நுகர்கின்றார்களோ இல்லையோ அதனோட பர்பஸை முடிச்சுட்டு போகுது இல்லைங்களா, அந்த மாதிரி மகான்கள் இருந்திருக்கிறாங்க. ஸோ why I'm saying this example is
நாட் ஜஸ்ட் தட் அவங்க மகான்கள் இருக்கிற இடத்துல இது நடக்கணும்னு ஒன்றும் அவசியம் கூட இல்லை. கிடையாது. இந்த ஏன்னா அவங்களுடைய இருப்புத்தன்மையினாலேயே மாற்றம் ஏற்படும். ம். their very presence will impact the universal consciousness. ம். It will definitely impact. ஏன்னா நம்ம இப்போ இது நீங்கள் கேட்கலாம், எப்படி நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படின்னா, I'll explain. இப்போது இந்த மாதிரி உயர்ந்த நிலையெல்லாம் அடையாமல் ஒரு சுயநலமோ ஒரு குறுகிய பார்வையோடு இருக்கவங்க செய்யக்கூடிய சில காரியங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஹியூமன் கான்ஷியஸை அஃபெக்ட் பண்ணுதா இல்லையா? ஏன்னா நம்ம உதாரணத்துக்கு எடுத்துப்போம், அடால்ஃப் ஹிட்லர். ம். அவருடைய செயல்கள், நான் இங்கே வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போல, சரி தப்புக்குள்ளாரெலாம் போல, போல. பட் வாட் எவர் ஹீ did not impact the human consciousness. Yes. So if a human being who has not got higher ideas, higher awakening, அவங்க செய்கிற காரியமே ஒரு மனித இனத்தின் கான்ஷியஸ்னஸ் இம்பேக்ட் பண்ணுதுன்னு சொன்னால், மகான்களுடைய அவேக்னிங் ஏன் அஃபெக்ட் பண்ணாது? கண்டிப்பா, கண்டிப்பா. இல்ல அதுதான் பாருங்களேன். இப்போ பகவான் இறந்துன்னு கூட அவங்கள சொல்லக்கூடாது. அவங்க திருப்பியும் பூரணத்தோடு கலந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம வந்து அவரை ஒரு ஃபோட்டோல பார்க்குறோம். இப்போ நம்ம வெளியே கேலண்டரில் மாட்டியிருக்கேன் பார்க்குறோம். பட் அது போதும் நம்மளை இம்பேக்ட் பண்ணுறக்கு இல்லைங்களா? அந்த அந்த வாழ்ந்த அந்த ஒரு ஆன்மாவினுடைய அந்த ஒரு பலம் வந்து பல 100 ஆண்டுகள் கடந்தாலும் கூட அவர்களுடைய அந்த வெறும் உருவமே வந்து நம்மளை வந்து ஒரு வகையில் கரெக்ட் ஒரு இம்பேக்டை காட்டிடுது Correct. நம்மகிட்ட. கரெக்ட் இப்போ ஏன்னா அதை வாழ்வு- இம்பேக்ட் they have already impacted the human consciousness. ம், அவங்க வாழ்ந்த பொழுது அவர்கள் சொன்னது, அவர்கள் செய்தது, அதாவது அகைன் இப்போ வந்து ரிலேட்டிவாக பேசுகிறேன். ம். அவங்க செஞ்சாங்கன்னா, கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்கள் சொன்னீங்க அவங்க எங்கே செஞ்சாங்கன்னு கேட்கக்கூடாது. நம்ம பார்வையில் அவங்க பார்வையில. செய்தது, அவர்கள் பேசியது, நம்ம பார்வையில் அவை இட் ஹஸ் கான் அண்ட் ஆஸ் தோ காட் எம்பெடட் இன் டு த ஹியூமன் கான்ஷியஸ்னஸ். I as an individual, if I want to tune myself and if I'm and அந்த டியூனிங்க்கு ஒரே ஒரு விஷயந்தான் வேணுங்க, நேர்மையாக இது மட்டும் வேணுங்கிற அந்த தீராத ஆசை. If you have earnestness, you will be able to tune into that frequency. ம், ஸோ அந்த விதத்தில் தான் இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு எடுத்துக்கலாம், அல்லது ஆதிசங்கரன் கூட எடுத்துக்கலாம், ராமானுஜர் எடுத்துக்கலாம், எப்பேற்பட்ட இவங்க எல்லாருமே வந்து அவங்க வந்து they have become one and they have impacted the human consciousness. It is all there. ம், Now if I want to connect with Sri Ramanujacharya, if I have that deep desire and sincerity, I'll be able to connect ம், directly. ம், அதுதான் அவங்களுடைய சிறப்பு. அந்த விதத்தில் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கு பகவான் உடலில் நாம் பார்க்க முடியாது, உடல் இல்லை அப்படின்னா கூட பகவான்ஸ் கான்ஷியஸ்னஸ் ஹேஸ் எம்பெடட் இன் த ஹியூமன் கான்ஷியஸ்னஸ் அண்ட் ஐ கேன் டியூன் மை செல்ஃப் த்ரூ ஹிஸ் டீச்சிங்ஸ், த்ரூ ஹிஸ் வாட் எவர் வி ஹவ் ஹர்ட் அபவுட் தி இன்சிடென்ட்ஸ் தட் ஹஸ் ஹேப்பன். ஸோ இதுதான் அதில் இருக்கிற விஷயமா நான் பார்க்குறேன். ம், ஸோ எந்த ஒரு மகானாக இருந்தாலும் அவர்கள் உடல் ரீதியில் இல்லாவிட்டாலும் அவங்களுடைய அந்த டீச்சிங், அவங்களுடைய போதனை என்பது அது மனித சமூகத்தின் கான்ஷியஸ்னஸில் எம்பட் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. அது இருந்துகிட்டே அது இருக்கு, இருந்துட்டே இருக்கு. அது இருந்துகிட்டே இருக்கு. நான் அதுக்கு டியூன் பண்ணிட்டேன்னா போதும். போதும். ஸோ தட் இஸ் ஹவு காலத்தையும் ஸ்பேஸ் அண்ட் டைமை கடந்துடுறாங்க இல்லையா? Correct. தே ஆர் நாட் பவுண்ட் பை ஸ்பேஸ் அண்ட் டைம். ம், அதர்வைஸ் பகவான் இருந்த பொழுதே சில நிகழ்வுகள்லாம் சொல்கிறாங்களே, பால் பிரண்டன் எழுதுறாரு சர்ச் இன் சீக்ரெட் இந்தியாவில், நம்ம யார் வேணாலும் எடுத்து படிக்க முடியுமே. அவருக்கு வந்து மகா பெரியவார் வந்து வழி நடத்தி தான் போகிறாரு, அந்த அனுபவத்தை சொல்கிறாரு. பாம்பே போயிடுறாரு, திரும்பி போயிடலாம் இங்கிலாந்துக்குன்னு. அவருக்குள்ள ஒரு குழப்பம், யார் என்னுடைய குரு அப்படின்னு. அப்போ அவரே பதிவு பண்ண ஒரு விஷயம் இருக்குது. அவருக்கு அந்த பாம்பே ஹோட்டலில் பகவானுடைய காட்சி கிடைக்குது. ம், திருவண்ணாமலையில் இருக்கிற பகவான் வந்து எப்படி அங்கே காட்சி கிடைச்சிச்சுன்னா, தட் இஸ் பிகாஸ் தே ஆர் நாட் லிமிட்டட் பை த பாடி, ம், தே ஆர் நாட் லிமிட்டட் பை தி மைண்ட், ம். தேர்ஃபோர் தே ஆர் ஏபிள் டு. அந்த விதத்தில் தான் நாம் வந்து நீங்கள் சொல்கிறது நிஜம். நீங்கள் சொல்கிறது ஏன் இன்றைக்கும் அது வந்து இம்பேக்ட் ஆகுதுங்கிறதுக்கான ஒரு அளவில் இருந்த புரிதலை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இட் இஸ் ஆல் தேர், வி ஹவ் டு ஜஸ்ட் டியூன் அவர் செல்ஸ் டு இட். தென் இப்போ நீங்கள் பால் பிரண்டனுங்கிறது அவரை சொன்னதுனால கேட்குறேன். இப்போ
இப்ப நம்ம கலாச்சாரம் வேண்டாம் உலக அளவுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலுமே, ஒரு ஞானி, ஒரு ம். இறைங்கிற அனுபவத்தை உணர்ந்தவர் அப்படிங்கும்பொழுது எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்பொழுது, அவர்கள் எப்பொழுதுமே மனித சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு அற்புதங்களை நிகழ்த்துவர். நம்ம பார்வையில ஒன்ஸ் அகைன் நம்மளுடைய பார்வையில அது அற்புதங்கள். அவங்கள பொறுத்தவரைக்கும் இட்ஸ் another மண்டே ஃபார் தெம். அந்த மாரி தான் அவங்கள பொறுத்தவரைக்கும். உதவியாக தான் அவங்க செய்றாங்க. பகட்டுக்காக செய்றதில்ல. பட் பகவானுடைய வாழ்க்கைய எடுத்து பார்க்கும்பொழுது, அதுபோல பெரிய அற்புதங்கள் அப்படின்னு சொல்லி பெரிய பட்டியலிடுவதற்கு ஒண்ணும் இல்ல. அவருடைய அந்த ஒரு தாக்கம் வந்து நம்மளுடைய ஆன்ம உயர்வை நோக்கி தான் இருந்தது. அப்போ பால் பிரண்டன் அவர தேடி வந்து அவர் முன் அமரும் பொழுது, ஒரு சில ஒரு 1/2 மணி நேரத்திற்கு மேலாக இருவரும் பார்த்து கொண்டே இருந்தார்கள்ங்கிற ஒரு குறிப்ப நான் படிச்சிருக்கேன். ஆனா, பால் பிரண்டன் வந்தப்போ இருந்த ஒரு குழப்பம் வந்து, அவர் முன்ன அமர்ந்திருந்து எந்திரிச்சு போம்பொழுது போயிட்டாரு. அப்ப என்ன தெரிஞ்சதுன்னோனே, அவர் என்ன சொல்லணுமோ என்கிட்ட சொல்லிட்டாரு. பட் 2 பேரும் பேசவே இல்ல. ம். ம். இவரும் அமர்ந்திருந்தார், அவரும் ம். அமர்ந்திருந்தார். ம். அப்ப அங்க என்னமோ நடந்திருக்கு. ம். பால் பிரண்டன் சொன்னது வந்து, அவர் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாரு. எனக்கு ம். புரிஞ்சிருச்சு ம். அப்படின்னு ம். சொல்லிட்டு. ம். ம். அ வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ட் தேர்? See, ஓகே. வென்னவர் இதுதான் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா? பகவானோட வாழ்க்கையில பார்த்தா பெருசா அற்புதங்கள் மற்ற மகான்களோட வாழ்க்கையில நடந்த மாரி இல்ல. அப்படின்னு சொல்றது முழுமையா இல்ல. ம். இப்பயும் இருக்கு. அது வந்து பகவான் இருந்த காலத்திலேயே அத அவர் பெருசு பண்ணதில்ல. பண்ணுனது அது இல்ல. ஒரு அதுதான். விஷயம். ம். அதனால இது வந்து ரொம்ப வெளியில பேசப்படல. ஓகே. அதுதான் விஷயம். அந்த மாரி நிகழ்வுகள் இருக்கு. அத என்னால இப்போ சொல்லவும் முடியும். ஓகே. அத நம்ம சொல்லுவேன். நான் இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு நான் சொல்றேன். ஆனா பகவானுடைய பிக்கெஸ்ட் சித்தி, இப்ப சித்தி அப்படின்னு ம். தானே சொல்றோம். ம். சித்துன்னு தானே சொல்றோம். ம். அஷ்டமா சித்திகள் அந்த ம். மாரி அது மாரி தான் நீங்க கேட்குறீங்க கேட்க இல்லையா? ஒரு பகவானுடைய பிக்கெஸ்ட் சித்தி என்னன்னா, நீங்க அவங்க முன்னாடி போய் உட்காரும் பொழுது, உங்கள் உங்களுடைய மனதை அவங்க இல்லாம பண்றாங்க. அதுதான் பெரிய சித்தி. ம். இன்னும் அ தெளிவா சொல்லணும்னா, இதை இதை பற்றி புரிவதற்காக சொல்லணும்னா, ஐ திங்க் இட் வாஸ் நம்ம தமிழ் மரபில் வந்த ஒரு ஒரு பெரிய மகான். அடியனுக்கு டக்குனு இப்ப ஞாபகம் வரல. ஐ திங்க் குகை நமச்சிவாயர் அந்த பரம்பரையில ம். வந்தவங்க தான். அவர் சிஷ்யன் வந்து அவருடைய குருவின் மீது இருந்த பக்தியினால ஆம், பரணி பாடுறாரு. ஓகே. பரணியில தன்னுடைய குருவை பற்றி அ அவர் பக்தியில எழுதிடுறாரு. அப்ப அந்த காலத்துல வாழ்ந்த தமிழ் புலவர்கள் அனைவருமே வந்து அது அரங்கேற்றம் பண்ணணும் இல்லைங்களா? ம். முறைப்படி ம். அதை அரங்கேற்றுவதற்காக அவருடைய குருநாதரின் முன்னிலையில் அப்போதைக்கு இருந்த தமிழ் சமூகத்தில் இருந்த புலவர்கள்லாம் அப்போ இவங்க இந்த பரணியில இயற்றியிருக்கேன்னு சொல்லி அதை தொடங்க வரும் நினைக்கும் பொழுது அங்க இருக்கிற புலவர்கள்லாம் ஆட்சேபிக்கிறாங்க. ம். என்ன சொல்றாங்கன்னா, பரணி என்பது போர்க்களத்தில் இவ்வளவு யூனோ வீரர்களை ம். எதிர்கொண்டு இத்தனை விஷயங்கள் செஞ்ச வெற்றி பெற்றவர்களுக்கு தான் பரணி பாடணும். உங்க குருநாதர் வந்து எந்த போருக்கு போனாரு? ம். எதுக்கு நீங்க வந்து அதனால இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவருக்கு ஐயோ! இவருக்கு வருத்தம். ம். அப்ப அந்த குருநாதரை பார்க்கிறாரு. ஆனால் என்ன அங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என் குருநாதர் என்னுடைய ஒரு மகிமை உங்களுக்கு புரியணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்போ குருநாதர்ட்ட அவங்க மானசீகமா வேண்டும் பொழுது, திடீரென்று அங்க இருந்த புலவர்கள் அனைவருமே தன்னை மறந்த நிலைக்கு போயிட்டாங்க. ம். ம். அண்ட் பல நாட்கள் கடந்து தான். ம். பல நாட்கள் கடந்து மீண்டும் அவங்களுக்கு அந்த பிரக்ஞை நெனப்பு. வந்த பொழுது, அப்போ அவங்க சொன்னாங்களாம், "பல கோடி வீரர்கள கூட ஜெயிச்சிரலாம். ஆனா மனங்கள கட்டி போட்டார் இல்லையா? உண்மையிலேயே உன்னுடைய குருநாதருக்கு பரணி பாடுறது பொருந்தும்னு" சொன்னாராம். அப்பேற்பட்ட ஒரு பெரும் சக்தி பகவான்ட்ட இருந்தது. ம். இப்ப இந்த பின்னணியில நீங்க இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, பால் பிரண்டனுக்கும் பகவானுக்கும் நடந்தது அதுதான். ஓகே. என்னன்னா, பால் பிரண்டன் தனக்குள்ள உண்மையான கேள்விகள் நெறைய கேள்வி கேட்கணுமேன்னு சில பேர் கேட்பாங்க. கேட்கணும். அந்த மாரி இல்ல. இவருக்கு வந்து ஒரு தேடல் இருந்தது. ஆனால், அங்க என்ன நடந்தது அப்டின்னா, கேள்விகள் அனைத்துமே நம் மனதிலும், புத்தியிலும் தான் தோன்றும். பகவானின் சந்நிதியில் அவர் மனம், புத்தி என்பது ஒடுங்கி விட்டது. அப்படி ஒடுங்கும் பொழுது கேள்விகள் எங்கே?
ம். கேள்வி கேட்பவனும் இல்ல, கேள்விகளும் இல்ல. ம். அப்படிதான் அந்த நிகழ்வு. ம். ஸோ த மைண்ட் வாஸ் நாட் ஆப்பரேஷனல். ம். மைண்ட் இருந்தா தானங்க கேள்வி, கேள்வி. புத்தி இருந்தா தானே கேள்வி. ம். மனமும் புத்தியும் ஒடுங்கியது. ஏன்னா மனமும் புத்தியும் எங்க ஒடுங்கும் அப்படின்னா ஆத்மாவில் தான் ஒடுங்கும். பகவான் யாரு? ஆத்மா. ஆத்மா. பகவான் யாருன்னா ஆத்மா, ஆத்மஸ்வரூபம். அதுதான் பகவானுடைய சிறப்பு. ஆன்மா ஒரு உருவம் எடுத்து நம்மோடு உலாவியது அப்படின்னா அது பகவான் ரமண மகரிஷி. அதனால தான் யார் அவர் முன்னால் சென்றாலும் அவங்க மனம் ஏன் வந்து லயமடைந்தது, ஏன் அவங்க மனசு வந்து அடங்கிச்சு அப்படின்னா அந்த ஒடுங்கக்கூடியது ஆன்மாவில் தான் ஒடுங்கும். ம். மனமும் புத்தியும். அவர் பிரசன்ஸ்ல அது நடந்துச்சுன்னு சொன்னா அவர் யாரு? ஆன்மா. ஆன்மா. இதுதான் பகவானுடைய மிகப்பெரிய சித்தி. ம். மற்ற சித்திகள் அனைத்துமே காலத்தினால் அழியக்கூடியது அல்லது காலத்தினால் கட்டுப்படக்கூடியது. இது காலம் கடந்த ஒரு விஷயம். உண்மை, உண்மை. அந்த சித்தி, அந்த அற்புதம் இன்றும் நமக்கு கிடைக்கக்கூடிய நிலையில் நமக்கு அங்க இருக்கு. உண்மை, உண்மை. பகவானுடைய சாநித்தியத்திலே இருக்கு. பகவான் இன்னும் சொல்லப்போனா இப்போ அந்த சித்தி நடப்பதற்கு இன்னும் அவைலபிளா இருக்காரு பகவான். Correct. முன்னாடியாச்சும் உடம்போட இருந்தப்போ ஒரு லிமிடேஷன் இருந்தது ஒரு விதத்துல. இப்போ பகவான் இஸ் ஈவன் மோர் அவைலபிள் டு டூ தட் மிராக்கிள். ம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி we don't want that miracle. அதுதான். அதுதான் ப்ராப்ளம். ஃபைன் இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதனுடைய லிமிட்டேஷன் எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க. அஷ்டமா சித்திகளுடைய லிமிட்டேஷன் என்னன்னு புரிஞ்சிருச்சுன்னா அதில் நாட்டம் வராது. வராது. ஆனால் நமக்கு அந்த லிமிட்டேஷன் புரியாததுனால பல நேரங்களில் பல பேர் அப்படி நிறைய பேர் ஆன்மீகத்தை நாடுறதை நான் பார்த்துருக்கிறேன். ஏதோ ஒரு பவர், ம். பிகாஸ் த ஹியூமன் மைண்ட் ஹேஸ் ஃபேசினேஷன் ஃபார் பவர். கரெக்ட். பவர் இன் எனி ஃபார்ம். ம். அதனால தான் இது வந்து மகான்களை குறித்த ஒரு விஷயம். மனித சமூகத்தில் பவரை வர்ஷிப் பண்ணுறாங்கன்றதுக்கு இன்னொரு ஒரு எதிர்மறையான ஒரு உதாரணம் என்னன்னா, ஈவந்தோ கேரக்டர் இருக்காது, ஒரு பெரிய உயர்ந்த விஷயங்கள் இல்லாமட்டாலும் பவர் அப்படிங்கிற அரசியல்வாதிகளையும் வணங்குறாங்களே. ஆமாம்மா. எதுக்காக வணங்குறாங்கன்னா, நாட் தட் தே டோன்ட் நோ தட் பர்சன் ஹேஸ் காட் சம் வேல்யூலெஸ் கேரக்டர்லெஸ் திங்ஸ், பட் தே வர்ஷிப் தட் பவர். பவர். ஸோ பட் பீப்புள் ஹூ ஆர் ஏபிள் டு லுக் டீப், வி அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் டெம்பரரி. ம். ஏன்னா நமக்கு தீர்வு வந்து முழுமையான தீர்வு வேணும் அப்படின்ற ஒரு தெளிவு இருந்து அந்த தேடல் இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து நமக்கு பெருசாக ஓகே ஸோ வாட் அப்படின்றோம். ம். இப்போ நம்ம உயர்ந்த ஒன்று இது வரும்பொழுது அதை காட்டிலும் கீழே இருக்கிறது மேலே நமக்கு நாட்டம் எழுவது. உதாரணத்துக்கு ஒரு 10 வயசில் ஒரு துப்பாக்கி வச்சு டப்பா டப்பான்னு சுட்டுட்டு விளையாடிட்டு இருந்தோம். அதை வந்து அந்த துப்பாக்கினா உயிர், தலானிக்கு அடியில் வச்சுட்டு தூங்குவோம், கட்டி பிடிச்சிட்டு இருப்போம். குளிக்கிற டயத்தில் கூட போய் வெயிடா அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில். அவர் ரொம்ப வேண்டா விருப்பம் அதை போய் வைப்போம். அதே துப்பாக்கி இன்னைக்கு என்ன நமக்கு ஒரு சிந்தனை கூட வர்றதில்ல. ஏன்னா அது அதனுடைய லிமிட்டேஷன், அது அவ்வளோதான் அப்படின்னு புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? அது போல நமக்கு இந்த சித்திகளும் இருக்கு. அது ஒரு நிலையில் ஓகே, பட் இட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் மீ த சொல்யூஷன் தட் ஐ வாண்ட். கரெக்ட். பர்மனன்ட் சொல்யூஷன் வேணும்னு நினைக்கும் பொழுது அவங்களுக்கு புரியும் பகவானுடைய மிகப்பெரிய சித்தி. ஏன்னா இந்த சித்தி வந்து எல்லார்ட்டையும் கிடையாது. இது பகவான்கிட்ட இருந்த ஒரு சிறப்பு. இன் ஹிஸ் மியர் பிரசன்ஸ் மைண்ட்ஸ் குட் பி ஸ்டில்ட். இது வந்து கிரேட் சித்திங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா இந்த மைண்டை ஸ்டில் பண்றது தான் சாதனையே. ஒரு ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சாதகன் போராடுறது, கஷ்டப்படுறது எல்லாமே இந்த மனதை மனதை லயிக்க வைத்து மனதை ஒடுங்க செய்வது தான் எல்லா விதமான ஆன்மீக பயிற்சியின் குறிக்கோளுமே. அதை எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாம யாருடைய சந்நிதியில் அது அமைகின்றது என்று சொன்னால் அது எப்பேற்பட்ட சக்தி, அது எப்பேற்பட்ட ஒரு அற்புதம். அதனால தான் பகவானுடைய மிகப்பெரிய சித்தி அதுதான். மனங்கள் அப்படியே லயமாயிரும், ஒடுங்கிரும். அதாவது பக்குவ நிலைக்கு ஏற்றார் போல. இப்போ சில பேருக்கு வந்து அந்த பக்குவ நிலை இருக்கும் பொழுது முழுவதும் மனம் கரைந்து விடும். எப்படின்னா நம்ம முருகனார் சுவாமிகள் போல, குஞ்சு சுவாமிகள் போல அந்த மாதிரி பக்குவ நிலையில வந்தாங்க பகவான்கிட்ட. அவங்களுக்கெல்லாம் அப்படியே மனமே கரைஞ்சு போச்சு. அண்ணாமலை சுவாமி அவங்களுக்கெல்லாம் மனம் கரைந்து அவங்களும்
அவங்களோட ஆன்ம சாட்சாத்காரத்தை அடைஞ்சிட்டாங்க. சில பேர் அந்த நிலையில இல்லாதவங்க கூட குறைந்தபட்சம் அந்த நேரத்துல மனம் அடங்கும். ம். மனம் அடங்குவது தானங்க மனதைத்தானே எல்லாருமே பேசுறாங்க. உண்மை. The biggest problem today is mind is the biggest problem. கீதையில சொல்லும் பொழுது 6வது அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது கிருஷ்ணனிடம் சொல்லும் பொழுது அர்ஜுனன் சொல்லுகின்ற வார்த்தை நம்மெல்லாம் நிச்சயமா ஏற்றுக்கூடிய வார்த்தை அது. சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண. ம். சஞ்சலம் என்பதற்கு இன்னொரு பேர் மனம் அப்படிங்கிறாரு. அதுதானங்க உண்மை. ம். அந்த சஞ்சலம் அதுக்கு அந்த பகவத்கீதை 6வது அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் இன்னென்ன முறைகளில் இப்படி இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி அந்த வழிமுறையெல்லாம் பின்பற்றி அப்படிதான் அதை 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 வந்து நிலைநிறுத்த முடியும். அந்த நிலைக்கு போக முடியும்னு இருக்கிறத ஒருத்தர் இருக்கிற இடத்துக்கு போனாலே நடக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயங்க. உண்மை. ஏன்னா நான் உங்களுக்கு முன்ன சொன்ன அந்த நூல் வந்து இந்த நான்யார் நூல் தான். ஹுவாமை தான். அது அது என்னுடைய வாழ்க்கையில எதேர்ச்சியா வந்த ஒரு நிகழ்வு. என்னுடைய நண்பன் வந்து திருவண்ணாமலை போக, அப்போது டே ஏதாவது நூல் வேணும். எனக்கு நூல் வாசிக்கிற ரொம்ப விருப்பம் அதிகம். என்னைக்கு ஆன்மீக நூல்கள் வாசிப்பதுங்கிறது எனக்கு ரொம்ப விருப்பம் அதிகம். அப்போது சரி ஏதோ ஒன்று வாங்கிட்டு வா. ஏன்னா எனக்கு தெரியாது. கரெக்ட். நான் ஒரே ஒரு தடவை திருவண்ணாமலை போயிருக்கேன். சரிங்க. ஜோதி அன்னைக்கு போயிருக்கேன். சரி. கூட்டமான Correct. கூட்டம். Correct. ஸோ அந்த ஒரு நல்ல அனுபவத்தை என்னால் உணர முடியல அன்னைக்கு. ரைட். அவ்வளோதான் என்னுடைய அனுபவம். திருவண்ணாமலைன்னா அவ்வளோதான். கோயில் போகல, ஆசிரமம் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. இப்படி இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய லைஃப்பில் அவனுடைய நண்பன் போய் ஒரு செட் புக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து தர்றான். அதில் எது சின்னதாக இருக்குமோன்னு தேடி ஒன்று உருவன நூல் தான் வந்து நான்யார். நான்யார். சரிங்க. சரிங்க. அப்போ இந்த நான்யார் படிக்கும் பொழுது ஒரு அதற்கு முன்னதாக படித்த நிறைய ஆன்மீக நூட்களில் அங்கங்கே சந்தேகங்கள் இருந்தது எல்லாமே ஒரு 28 கேள்விக்கு ஒரு 28 பதில் வந்து ஒரு மனிதனுடைய மனோநிலையை மாற்றுமான்னு கேட்டால் இன்னைக்கும் நான் அடித்து சொல்லுவேன். யார் கேட்டாலும் சொல்லுவேன். அந்த நூல் என்ன 10 ரூபாயோ 20 ரூபா கூட வராது. நீ கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த நூலுக்கு மதிப்பு விலை வைக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய ஒரு கூற்று. ஏன்னா அதை நான் உணர்ந்திருக்கேன். கரெக்ட். கரெக்ட். ஸோ அந்த நான்யார் வந்து அதை எவ்வளோ தடவை வேணாலும் படிக்கலாம் இல்லைங்களா? ஸோ இட் இஸ் அ பிக்கெஸ்ட் இம்பேக்ட் அந்த நான்யார். பல நூட்கள் இருந்தாலுமே ஒரு ஃபேவரட் வந்து அந்த நான்யார். அண்ட் ஐ ஸ்டில் ரெக்கமெண்ட் அந்த நூல் படிக்க சொல்லி. இப்போ இதில் எல்லாத்துலேயும் பார்க்கும்பொழுது பகவானுடைய ஒரே அப்ரோச் என்ன இருக்குன்னா, ஒன்றுங்கிறத காட்டிலும் 2. ஒன்று விசாரம், ஆத்ம விசாரணை பண்ணுங்கிறது. அதனால் அமைதி, மௌனம், பெசாம இரு அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த 2ஐயும் நிறைய பேர் நல்லா புரிஞ்சிக்க முடியறதில்ல. புரியுது, நான் யாரு, கோ பேக். ஒரு கட்டத்தில் போகும்பொழுது நான் எதுவும் இல்லைன்னு எனக்கு ஒரு நிலை வருதுங்கிறது எனக்கு புரியுது. பட் என்னங்க, சுட்டு வச்சிருச்சு, நெருப்பு பட்டது சுட்டு வச்சிருச்சு, எனக்கு சுடுதுன்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல விசாரம் பண்ணுன்னு சொல்கிறீங்க. எப்படி அது பொருந்தி வரும் வாழ்க்கையில்? என்னுடைய கணவனோ மனைவியோட ஒரு சண்டை சச்சரவு, துன்பம் மேலிடுது. நீங்கள் அந்த நேரத்தில் போய் விசாரம் பண்ணுன்னு சொல்கிறீங்க. எளிமை வாழ்க்கையில் அதை பொருத்தி பார்க்கறதுக்கு துன்பமாக இருக்குல்லன்னு கோரியவர்கள் உண்டு. நான் அதனால் அந்த இதை கேட்குறேன். அடுத்து ஒன்று வந்து என்ன, ஒரு 2 பார்ட் கொஸ்டின் மாதிரி. ஸோ இது விசாரத்திற்கு. அடுத்தது மௌனம். இந்த மௌனம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மனம் அடங்குவதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மௌனம். எனக்கு எப்போ பார்த்தாலும் திருவண்ணாமலை போக முடியுங்களா? முடியல. என்ன வழி இருக்குது அதற்கு? ஸோ இந்த 2 கேள்விக்கு எப்படி அணுகலாம்? அதாவது பகவானுடைய ஆன்ம விசாரம் அப்படிங்கிறது வெரி லாஜிக்கலுங்க. ஏன்னா உலகத்தில் வாழக்கூடிய நம்ம எல்லாருமே நீ கடவுளை நம்புறியா அப்படின்னு கேட்டால் சில பேர் வந்து எனக்கு நம்பிக்கை கிடையாதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக அது அவங்களுடைய விருப்பு, அவங்களுடைய அனுபவம் அடிப்படையில். ஒரு சில பேர் நம்புறேன்னு சொல்கிறாங்க. இப்படி உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்திலும் ஒருத்தங்க ஒத்துப்பாங்க, ஒருத்தங்க ஒத்துக்க மாட்டாங்க. முரண்பாடுகள் எல்லா விஷயம், உலக விஷயங்கள் அனைத்திலுமே there is always 2 sides. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் யாருமே நிராகரிக்க முடியாத ஒன்று, அதை தான் பகவான் சொன்னார். எப்பா நீ இருக்கேன்னு உனக்கு தெரியுதா? இதுதான் வந்து சிறப்பு. ஏன்னா கீதையில் கிருஷ்ணன் சொன்னார், அது அவர் சொன்னார்யா, எனக்கு என்ன ரைட்டு, உனக்கு என்ன, நீ இருக்கல்ல. நீங்கள் இப்போ சொன்னீங்க எனக்கு சுட்டு பிடிச்சி அப்படின்னு. அப்போது நீ இருந்தால் தானே உனக்கு சுடும்.
பகவான் என்ன சொல்றாருன்னா, அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம கவனம் தான் அது. ஸோ இங்க விசாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விய போட்டு திருப்பி திருப்பி கேட்கறது இல்ல. ஓகே. ஃபர்ஸ்ட் திங் தட் அட்லீஸ்ட் கொஞ்ச நாட்களாக அத பத்தி வாசிச்சு, அத பத்தி பெரியவங்க சொல்லி கேட்டு, அதில் புரிதல் ஏற்பட்டதுனால நான் இத பகிர்ந்துக்கிறேன். ஆன்ம விசாரம் என்பது மீண்டும் மீண்டும் நான் யார், நான் யார் என்று அறிவுபூர்வமாக கேட்கும் கேள்வி அல்ல. அது விசாரம் இல்லை. ம், ம். ஃபர்ஸ்ட் திங், இட் இஸ் நாட் ஜஸ்ட் parroting mentally that question, who am I? ம். It's not that. So when அந்த புத்தகத்தை நாம வாசிக்கும் பொழுது, நீங்க அந்த புத்தகத்த சொன்னதுனால, அந்த புத்தகத்த வாசிக்கும் பொழுது ஒரு விஷயமா பகவான் வந்து நம்மளுடைய சாஸ்திரங்கள்லயும் அந்த அணுகுமுறை தான் இருக்கு. அதாவது எது ஒன்று எனக்கு இன்னைக்கு அனுபவமா இருக்குன்னு நான் சொல்றேனோ, அந்த இருப்பு தன்மைய கேள்வி கேட்குறாங்க. அத கேள்வி கேட்டு அது எல்லாம் இருக்கிற மாரி இருக்கு, ஆனா இல்ல அப்படின்னு சொல்லி நிராகரிக்கிறது தான் ஒரு அணுகுமுறை. வேதாந்தத்தில அத நேத்தின்னு சொல்றோம். ம். இது அல்ல அப்படின்னு சொல்லி தள்ளக்கூடியது. ம். ஆனால் பகவான் என்ன சொல்றாருன்னா, இப்படி ஒன்றொன்றையும் ஆராய்ந்து எந்த ஒன்றை தள்ளத்தக்கதும் அல்ல, கொள்ளத்தக்கதும் அல்ல என்ற ஒன்று, அதுதான் உன்னுடைய உண்மை ஸ்வரூபம்னு சொல்றாரு. இப்ப இந்த விஷயத்தை பொறுத்தமட்டிலும், இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு என்ன தேவை அப்படின்னா, இன்று நம்ம அனைவருக்குமே நம் உயிரோடு இருக்கக்கூடிய அனைவருக்குமே விழித்திருக்கக்கூடிய நேரத்திலே, விழிப்பு நிலையிலே, கவனம் என்பது புதிதாக நாம் தேடி கண்டுகொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. கவனம் என்பது இயல்பாக இருக்கின்றது. ம். கவனம் நம்ம அனைவருக்குமே இருக்கிறது. அவேர்னஸ் ஆர் கவனம். ஸோ பகவான் என்ன சொல்றாருன்னா, இப்பொழுது நம்முடைய கவனம் வேறு விஷயங்களில் போய்க்கொண்டே இருக்கின்றது. நம்மளோட கவனம் வந்து அது இயல்பு. ம். அப்படியே தான் போயிட்டுருக்கு. பல விஷயங்கள்ல போயிட்டுருக்கு. அந்த கவனத்தை வச்சுக்கிட்டு அது ஏன் பல விஷயங்கள்ல போகுது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணோம்னா, நமக்குள்ளார ஒரு நிறைவில்லா தன்மை இருக்கு. ஓகே. எல்லாருக்குமே. நீங்க பாருங்க, எல்லா காலகட்டத்திலும் ஒரு மனித வாழ்க்கையில பார்த்தோம் என்று சொன்னால், அது ஒரு சின்ன குழந்தையா இருந்தா, எனக்கு இந்த மாதிரி அந்த பையன்ட்ட இருக்கிற டாய்ல அந்த பொண்ணுகிட்ட இருக்கிற பார்பி டால் இல்ல. அந்த அளவுல கூட. ம். ஸோ எங்கேயோ நமக்குள்ளார ம். அந்த அபூர்ண தன்மை, ம். அந்த ஒரு முழுமையற்ற நிலை, அந்த முழுமையற்ற நிலை நமக்கு தெரியுது. ம். We are aware of that incompleteness. Therefore, நமக்கு பரிச்சயமான ஒன்று அப்படின்னு பார்த்தா, நமக்கு அனுபவங்கள் என்று சொல்லும் பொழுது, இந்த அனுபவங்கள் மூலமாக நமக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைப்பது போல நமக்கு இருக்கு. சரி. இது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குது. Therefore, what I do is, அண்ட் இப்போ நான் ஏதோ ஒரு விஷயத்தை எனக்கு வெளியிலிருந்து வேணும் அப்படின்னு சொன்னா, அதை முயற்சி செய்து அதை பெற வேண்டும் அப்படின்னா, நான் அதில் என் கவனத்தை செலுத்தினா தான் எனக்கு கிடைக்குது. ஆக எனக்கு இப்போ இயல்பாக எனக்குள்ள ஒரு அபூர்ண தன்மை இருக்கு. முழுமையற்ற நிலை, ஒரு நிறைவு இல்லாத நிலை. இந்த நிறைவில்லா நிலையை எனக்கு இயல்பாக என் மனம் பல விஷயங்களில் தொடர்பு கொண்டு ஏதோ ஒரு அனுபவம் கிடைத்து, ஏதோ ஒன்று நிறையிற மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கிறதுனால, இயல்பா என்னோட கவன சக்தி வெளியில போயிட்டுருக்கு. ஆனால் பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த வெளி விஷயங்கள் எல்லாம் போறல்லப்பா, இதில் உனக்கு ஒரு நிறைவு கிடைக்குதுன்னு நினச்சி நீ போற. ஆனால் இந்த வெளி விஷயங்கள் எதுவுமே இல்லாத ஒரு நிலையில் உனக்கு ஒரு நிறைவு கிடைக்குதே அப்படின்னு சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, அவர் மீண்டும் நம்மளை கொண்டு போய் நிறுத்துறது ஆழ்ந்த தூக்க நிலை. ஆழ்ந்த தூக்க நிலையில் அந்த நிலையில் இருக்கும் பொழுது, அந்த காலத்தில் அட்லீஸ்ட் டியூரிங் டீப் ஸ்லீப், we don't experience the world. எவ்வளவு துன்பங்கள் நமக்கு காலையில இருந்து நடந்திருந்தாலும் கூட, ஆனா ஆழ்ந்த தூக்கம் இன்ஃபேக்ட் மெடிக்கலி ஆர் பயாலஜிக்கலி என்ன சொல்றாங்க, உடல் தன்னைத்தானே ஹீல் பண்றதும் டீப் ஸ்லீப்ல தான் சொல்றாங்க. The body heals itself.
சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆர்டருக்கு வரதே டீப் ஸ்லீப்பில் தான். ஸோ எக்ஸ்டர்னலி there is no need of anything, there is something internal and you feel complete. அதனால தான் நல்லா தூங்குனா ஒருத்தங்க கொஞ்சம் எந்திரிச்சு நல்லா தூங்குனம்பா. அண்ட் யாராவது முக்கியமான விருந்தாளி வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம காலைல அவங்கள பார்க்கும்போது காப்பி கொடுக்கும், என்ன எனக்கு நல்லா தூங்குனீங்களா, அந்த ஒரு கேள்வி ஏன் கேட்குறோம். அவங்களும் வந்து நல்லா தூங்குனா நல்லா தூங்குனேன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் நமக்கு பரிச்சயப்பட்ட ஒரு அணுகுமுறையில் கவன சக்தியை வெளியே செலுத்தி முயற்சியின் மூலமாக ஏதோ ஒன்றை பெற்று அடைந்து அதன் மூலமாக நமக்கு ஒரு நிறைவு கிடைக்கணும்னு நம்ம நம்புறது தப்புங்கிறது தெரியுது. இது நம்மளோட அனுபவம். பகவான் சொல்றாருன்றது வேணாம். இப்போ இந்த ரீதியில் பார்த்தோம் என்று சொன்னால் we don't need anything of the world to feel complete. But we are currently thinking that we need something from outside to make. So Bhagavan says, because this is your experience, there is a way that நீ விழித்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த நிறைவை நீ பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆழ்ந்த தூக்கத்துல உன்னுடைய மனம் புத்தி எங்கேயோ போய் ஒடுங்குதில்ல, டெம்பரரியா எங்கேயோ போய் ஒடுங்குதில்ல. பகவான் அதற்கு நமக்கு சொல்ற விஷயம், உன் ஆன்மாவில் அது ஒடுங்குகின்றது அப்படின்னு சொல்றாரு. ஆன்மா என்பது ஒரு பெரும் சக்தி. அந்த ஆன்மாவில் ஒடுங்குகின்றது. ஸோ டெம்பரரிலி யுவர் மைண்ட், யுவர் வாட் எவர் யுவர் சென்ஸ், எவ்ரிதிங் இஸ் sort of drawn, absorbed. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா absorbed. It is getting absorbed into your own self. ஸோ அந்த அனுபவம் முழுமையாக இருக்குது, நிறைவாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. ஸோ he says அங்கே அந்த இடத்துலையும் ஆனால் பகவான் நமக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் பகவான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, உலக உயிர்கள் முக்கியமாக மனித இனத்திற்கு இறைவனால் அளிக்கப்பட்ட ஒரு பெரும் gift is deep sleep. Because this, if we start if we try to understand, analyze, and we try to understand rather than analyze, the right word would be to understand. நாம இந்த ஆழ்ந்த தூக்க நிலையை பற்றி புரிவதற்கு முயற்சி செய்யும் பொழுது நிறைய விஷயங்கள் புரியுது. ஸோ பகவான் சேஸ் நமக்கு வந்து அப்போ அவங்க போய் ஒடுங்குது, தினம் ஒடுங்குது. அது உள்ளே போனால் நமக்கு அமைதி கிடைக்குது, நிறைவு கிடைக்குது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம பார்த்தோம், பயாலஜிக்கலி உன் உடம்பு கூட ரிப்பேர் ஆயிடுது. அதனால தான் சில விபத்து இந்த மாதிரி இருக்கிற இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வைக்கிறாங்க. அவங்க கொடுக்குற இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டாலும் கூட தே அட்வைஸ் டீப் ஸ்லீப். தே வாண்ட் தெம் டு ஸ்லீப் பிகாஸ் பாடி ரிப்பேர்ஸ் டியூரிங் டீப் ஸ்லீப். ஸோ உடம்பளவிலேயே ஒரு ஆரோக்கியத்தை ப்ரமோட் பண்ணுறது ஸ்லீப். அதனால தான் இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைல் கோச்சஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ மணி நேரம் தூங்கணும். ஸோ இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் பிளேஸ். ஸோ பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே போய் ஒடுங்குறப்போ, ஆனால் அந்த ஒடுங்கி இருக்கும் நேரத்திலும் தூங்கி எழுந்த பின்னால் உன்னை நான் கேட்கின்றேன், உங்களை நான் கேட்குறேன், என்னப்பா நல்லா தூங்குனியா அப்படின்னு. நல்லா தூங்குனேன். அப்போது உனக்கு எதாவது தெரிஞ்சிச்சா? எதுவுமே தெரில. ஆனால் எப்படி நல்லா தூங்குனேன்னு நீ சொல்கிற? ஸோ ஏதோ ஒன்று அந்த அனுபவத்தையும் உனக்கு ஒளிவிட்டு காமிக்குது இல்லையா, அதுதான் உன் ஆன்மா. that which enlivens even the so-called deep sleep where your mind is temporarily suspended, that is the self. So அது எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பதனால தான் ஆழ்ந்த தூக்கத்திலையும் அது இருக்கு, இப்பயும் இருக்கு, கனவு நிலையிலையும் அது இருக்கு. பகவான் என்ன சொல்றாரு, அதுதான் உண்மையில இருக்கு. இப்போ நான் நீ என்று இந்த வேதத்தோடு இருக்கக்கூடிய இந்த ஈகோ இஸ் நாட் ரியல். பிகாஸ் ஏன் ரியல் இல்லைன்றதுக்கு ரொம்ப லாஜிக்கலாக சொல்கிறாங்க. எது ஒன்று சத்தியம் வேதாந்தத்தை பொறுத்தவரையிலும் அப்படின்னா, திரிகாலே அபி யத் திஷ்டதி தத் சத்து, முக்காலங்களிலும் மாறாமல் எது ஒன்று எப்பொழுதும் இருக்கின்றதோ அதான் சத்து. ஆக இந்த நான் என்பது கனவுல இருக்கு, விழித்து கொண்டிருக்கும் போது இருக்கு, ஆனால் ஆழ்ந்த தூக்கத்தில் இல்லை. தேர்ஃபோர் இட் இஸ் நாட் ரியல். அது இல்லவே இல்லைன்னு சொல்ல. See, the beauty is we are not saying it is not at all there, but it is there, but it is not real. An illusion, mirage. It's like a mirage. பார்க்குறோமே, கண்ணால் பார்க்குறோமே, ஓகே, வானவில் பார்க்குறோமே, அது நிஜமா? சயின்ஸ் டெல்ஸ் வானவில் இட்ஸ் an optical illusion.
அதுபோல இந்த நான் இன்னார், இன்னாருடைய மகன், இன்னாருடைய தந்தை, இந்த உணர்வு தரக்கூடிய இந்த நான் பொய்யானது. ம். ஆனால் இந்த பொய்யான நானை கவனிக்கிறது தான் ஆத்ம விசாரம். ம். ஏனென்றால் உள்ளது 40ல ரொம்ப அழகா சொல்றாங்க. தேடினால் ஓட்டம் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ம். ஸோ இந்த தேடுதல் இருக்கு இல்லைங்களா? இந்த தேடுதல் தான் நாம் நம்முடைய இந்த அதனால தான் இந்த நான் யார் என்ற கேள்வி. இந்த நான் யாருன்னு நீ கேளுன்னு சொல்றது வந்து இட்ஸ் நாட் டு பி டேக்கன் லிட்ரலி. இட் இஸ் டு வாட்ச், இட் இஸ் டு அப்சர்வ். பட் இந்த அவேர்னஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த அவேர்னஸ் முயற்சி பண்ணி போட வேண்டிய அவேர்னஸ் இல்ல. திஸ் இஸ் த சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ். ம். ம். இந்த இந்த அவேர்னஸை பத்தி தான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு. சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்ன்னு சொல்றது இதுதான். ம். இந்த அவேர்னஸுக்கு முயற்சியே தேவையில்லை. ஏன்னா இது எப்பப்பெல்லாம் நான் இருக்கேன்னு சொல்றேனோ அப்பெல்லாம் எனக்கு தெரியுங்கிறது அதுலயே ஒன்றி இருக்கு. ஒன்றி இருக்கு. அகம் அஸ்மி ம். சதாபாமி அப்படின்னு தான் இருக்கு. அத்வைத மகரந்தம்ன்ற ஒரு அத்வைத நூல்ல வரக்கூடிய ஒரு ஸ்லோகத்துல இது வருது. ம். அகம் அஸ்மி சதாபாமி, நான் இருக்கின்றேன் என்பது எனக்கு தெரியும். அந்த தெரிதலும் இருப்பு தன்மையும் எப்பொழுதும் ஒன்னே தான். ஸோ பகவான் என்ன சொல்றாரு, இந்த நான் எனக்கு தெரியும் என்ற அந்த 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 உணர்வு இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கிட்டு பாருங்கிறாரு. ம். டர்ன் யுவர் அட்டென்ஷன் அப்பான் திஸ் ஃபால்ஸ் ஐ, பிகாஸ் த ஃபால்ஸ் ஐ இன் த ஈகோ இஸ் ஆல்சோ ஆப்ரேட்டிங் பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் ஆத்மா. இந்த ஆன்மாவின் இருப்புத்தன்மையில் தான் அந்த பொய்யான நானும் வேலை செய்ய முடியுது. ஆக ஒரு விதத்தில் பார்த்தால் இந்த பொய்யான நானை தேட தேட அது எங்கே சென்று ஒடுங்குகின்றதோ அங்கே நம்மை கொண்டு செல்லிவிடும். நம்ம கவனத்தை கொண்டு போகுது. ம். அதனால தான் பகவான் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு எளிமையான ஆனால் ரொம்ப ஆழமான உதாரணம் சொல்வார் பகவான் எப்போதுமே. எவ்வாறு ஒரு நாய் வளர்க்கின்றான் ஒரு 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 ஆள். அந்த நாய் அந்த எஜமானனை விட்டு பிரிந்து விட்டது என்று சொன்னால் அந்த நாயால் எப்படி வந்து அந்த எஜமானனுடைய அந்த ஸ்மெல் இருக்கு இல்லையா, ம். அதை வச்சுக்கிட்டு அது ஏதோ வேற ஊருக்கு போயிடுச்சுன்னா கூட அந்த ஸ்மெல்லை பிடிச்சிக்கிட்டு பிடிக்கும். நேரம் எஜமான்கிட்ட வந்துடுது இல்லையா. ம். அது மாதிரி இந்த பொய்யான நான் எனும் நாய் அது இப்போ வெளில எங்கேயோ போயிட்டு இருக்கு, ம். மேய்ஞ்சிட்டு இருக்கு. ம். அதை உள்ள திருப்பி விட்டு அந்த எஜமான தேடுற வேலையை கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த எஜமான் என்ற ஆன்மாவை சென்று அடைந்துவிடும். இதுதான் பகவானுடைய ஆன்ம விசாரம். ஸோ ம். இந்த 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 விஷயத்தை தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட அடுத்த கேள்விக்கு வரேன், பார்ட் 2. ஏன்பா இந்த சுட்டுருச்சு வலிக்குது இதுக்கெல்லாம் எப்படியா இது இது தெரிஞ்சதுனால எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்ற மாதிரி இந்த கேள்வியை பகவானிடம் கேட்டிருக்காங்க. பகவான் இருந்தப்பே ஆன்ம விசாரம் செய்யணும்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த ஆன்ம விசாரம் செய்கிறதுக்கு உங்களுக்கு வந்து வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கீங்க, ஆமா. நான் இங்கே எனக்கு குடும்பம் இருக்குது, குடும்பம். புள்ள குட்டி இருக்குது, நான் வந்து படுற அவஸ்தைலாம் எனக்கு தான் தெரியும். இப்படியெல்லாம் கேட்ட பொழுது பகவான் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நீ செய், எப்பப்பெல்லாம் முடியுதோ நீ செய். ஆனால் பகவான் சொன்ன வார்த்தை, நாளடைவில் அது இயல்பாக மாறும் ஒரு ம். கட்டம் வரும் பொழுது ம். உனக்கு நீ செய்ய வேண்டும் என்பதே இல்லாமல் ஒரு பெரும் சக்தி உன் மூலமாக நீ செய்ய வேண்டியதென்று நீ சொல்கின்றாயே அவை அனைத்தும் நடக்கும் நிகழ்த்தும்னு சொல்றார். ஓகே. he says, ஏன்னா அந்த ஆத்ம விசாரத்தின் பலத்தினால் you are opening a new channel. ம். இன்னும் சொல்லப்போனா தி இட் தி இட் இப்பயும் வந்து அந்த வரிகள் ஞாபகம் வருது. சாதுவோம் சுவாமிகள்னு பகவானுடைய ரொம்ப ஒரு உயர்ந்த சீடன். ம். அவனுடைய கடைசி காலத்தில் வந்தாங்க, 80கள் வரைக்கும் வாழ்ந்தாங்க. சாதுவோம் சுவாமிகள் பற்றி அதான் இந்த சாதுவோம் சுவாமிகள் எப்படி தெரியுங்களா, நான் சொன்னேன் தெரியுமா, அந்த காட்டுக்குள்ளே போய் அங்கே எங்கேயோ மலர்ந்துருக்கோம். மலர்ந்து. அது ஏதோ நீங்கள் தேடிட்டு போகணும் அந்த காட்டுக்குள்ளே, அப்போ தான் அந்த பூ மலர்ந்தது, அந்த ஸ்மெல்லை எடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு மகான் ம். உலகத்தின் பார்வையில் தெரிவதர். ஆனால் பகவானுடைய டீச்சிங்ஸை, அதாவது முருகனார் வந்து கிளாசிக்கல் தமிழ், அவர் வந்து எழுதின குருவாசக கோவையாக இருக்கட்டும், அவர் எழுதிய ரமண சந்நிதி முறையாக இருக்கட்டும், அதில் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டார். ஸோ உங்களுக்கு செந்தமிழ் தெரியும், தமிழில் ஆர்வம் இருக்குது அப்படின்னா பகவானுடைய டீச்சிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதை பின்பற்ற வேண்டும், அதை செயல்முறையாக்க வேண்டும்னா முருகனார் படிங்க. இல்லைங்க எனக்கு தமிழ் அவ்வளோ செந்தமிழ்லாம் தெரியாது, ஒரு எளிய உரை நடையில்
தமிழ்ல எனக்கு இருக்கான்னா சாதுவோம் சுவாமிகள் தான் மட்டும்தான் நான் வந்து பரிந்துரைப்பேன். ம். ஏன்னா, அப்படி ஒரு தெளிவுங்க ம். பகவான். எதுக்கு இத சொல்ல வந்தேன்னா, சாதுவோம் சுவாமிகள் வந்து ஒரு 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 கவி. ம். அவருக்கு வந்து பகவானை பாடிக்கொண்டே இருந்தார். அந்த மாரி அவர் இயற்றிய பாடல்கள் நெறைய இருக்கு. அதுல ஒரு பாட்டுல வரும் வரி, "எத்தனையோ கற்றனையே இதனை கேட்டாயோ." ம். அந்த பாட்டுல நம் புத்திக்கு அப்பாற்பட்டு நம் புத்திக்கு அப்பாற்பட்டு எல்லாவற்றையும் சிறப்பாக நடத்துகின்ற அந்த சக்திக்கு விட்டுவிட்டால் மனம் சாந்தி அடைந்து விடும்னு வரிகள் வரும். ம். அந்த பாடல்லேயே வரக்கூடிய ஒரு வரி என்னென்றால், ரொம்ப அற்புதமான வரி. தேகமும் சித்தமுமே அந்த 2மே இறைவனின் கைக்கருவி. ம். அவனே தான் எல்லாத்தையும் செய்றான். நீ செய்றேன்னு நெனச்சு நீ கஷ்டப்படுறன்ற ஒரு வரி வரும். ம். இதுதான் இந்த விஷயம் வந்து பகவானுடைய அந்த டீச்சிங்க ரிஃப்ளெக்ட் பண்ற இந்த வரி தான். பிகாஸ் பகவான் அதுதான் சொல்றார். யூ கீப் டூயிங் திஸ் ஆத்ம விசாரா சின்சியர்லி. அதுதான் முக்கியங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சின்சியரிட்டி. ம். ஏன்னா மத்தவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ நமக்கு தெரியும் சரி. இல்லைங்களா? ஸோ அந்த நேர்மையோடும் அந்த ஒரு முனைப்போடும் இதில் ஈடுபடும் பொழுது அது நிச்சயமாக இயக்குவதை நம்மளால உணர முடியும்னு சொல்றாரு. இன்னும் நம்ம வந்து நம்ம மனசை தொட்டு நம்ம இப்போ பேச்சு வழக்குல சொல்றோம். என் தலையெழுத்து எனக்கு தான் தெரியும். நான் ம். படுற பாடு இப்படியெல்லாம் நம்ம பேசுறோமே. நம்ம கொஞ்சம் அமைதியாக இந்த கஷ்டங்கள், இந்த சோ கால்ட் டென்ஷன், பிரஷர்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்தில நம்மளே கொஞ்சம் அமைதியா உட்காந்து அப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசுக்கே தெரியும். நம்ம எதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணோம்னு சொன்னோமோ, ம். அதில நம்மளுடைய எஃபர்ட்ன்றது ரொம்ப சொற்பம் தான். சொற்பம். எத்தனையோ ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு. கண்டிப்பா. அண்ட் தேர் வாஸ் அ அன்னோன் ஃபேக்டர் ஆல்சோ ஃபார் இட் டு மேக் இட் ஹேப்பன். கண்டிப்பா. ஸோ இது நம்ம பார்த்துட்டோம்னா, நம்ம இப்ப நான் செய்றேங்கிற ஒரு நிலையில கூட அந்த உண்மை நமக்கு புரியுது. அப்போ இந்த நிலைக்கு அது மட்டுமே வேண்டும் அப்படின்னு அதற்காக இப்பயும் வந்து அதுதான் இயக்கிட்டு இருக்கு. நான் சொல்றேன் நான் செய்றேன்ட்டு. பட் இஃப் ஐ சின்சியர்லி வித் அ வெரி வெரி டீப் இன்ட்ராஸ்பெக்ஷன் நான் பண்ணேன்னா எனக்குமே தெரியும். நான் சும்மா அது எப்படின்னா சமஸ்கிருதத்தில் ரொம்ப அழகான ஒரு 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 நியாயம் சொல்லுவாங்க. தமிழ்லையும் அது சொல்லுவாங்க. காக்கதாலீய நியாயம்னு சொல்லுவாங்க. ம். அதாவது நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லைங்களா? காக்கா உட்கார பனம்பழம் விழுந்து கதை. காக்கா வந்ததுனால பனம்பழம் விழுந்துச்சா? இல்ல. அது மாதிரி நாம செய்கிறோம்னு நம்ம நினைக்கிறோம். ம். ஆனா அது ஆக்சுவலா கொஞ்சம் நம்மளே சிந்திச்சோம்னா நமக்கே தெரியும். ஸோ இப்போ ஞானம் இல்ல, எந்த சாதனையும் பண்ணாதப்பயே நம்ம கொஞ்சம் நேர்மையா இந்த கேள்வியை நமக்குள்ளேயே கேட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, we know that it is not something which is our effort is very very less. ம். அப்போ இப்படி இருக்கும் பட்சத்துல அதற்கென்று முனைப்போடு செயல்படும்போது எப்படிங்க? எப்படி விடுவாங்க? எப்படி அந்த சக்தி நம்மள விடும்? ம். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காகத்தான் கீதையில ப்ராமிஸ் பண்ணியிருக்காரே. ம். இறைவன் கிருஷ்ணன் என்ற ஒரு வடிவத்தில் வந்து கொடுத்த ஒரு மாபெரும் சொத்து. ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? உபனிஷத்துகளுக்கு ஈக்குவலன்ட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த கீதை 9வது அத்தியாயத்துல என்ன சொல்றாருங்க? அனன்யாஸ் சிந்தயந்தோமா ஏஜனா பர்யுபாசதே தேஷாம் யுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாமி அகம். இந்த வார்த்தை வந்து எப்படி பொய்யாக முடியும்? ம். யோகக்ஷேமம் வஹாமி அகம். அகம் என்றால் நான். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். ம். இறைவன் அவன் சொல்றான், நான் உன்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் வஹாமின்னா சுமக்கிறேன்னு சொல்றார். வஹ் என்ற சமஸ்கிருத தாத்துவுக்கு பொருள் என்னவென்றால் சுமக்கிறதுன்னு பேரு. ஸோ ஹி ஹஸ் ப்ராமிஸ்ட் தட் ஐ ஷல் கேரி யுவர் யோகா அண்ட் க்ஷேமா. யோகம் என்றால் என்ன? இல்லாத ஒன்றை அடைவதற்காக செய்யக்கூடிய முயற்சி யோகம். ம். க்ஷேமம் என்றால் என்ன? அப்படி முயற்சியினால் ஈட்டியதை பாதுகாத்தல். இதுதான் யோகம். இதுதானே பண்ணிட்டு இருக்கோம் மனித வாழ்க்கையில. ம். இல்லாத ஒன்றை தேடிட்டு அதுக்காக எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கோம். கிடைச்சதை பாதுகாக்கிறது. இதுதான் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். ம். அடல்ட் லைஃப். ஐ எம் நாட் டாக்கிங் அபௌட் சில்ட்ரன். அடல்ட் லைஃப்ல என்னடா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இல்லைன்னு சொல்லி ஓடிட்டே இருக்கோம், எஃபோர்ட் போட்டு இருக்கோம். அப்படி கிடைச்சதை எப்பா பத்திரமா வச்சுக்கணுமாப்பா, இதுதானே. இது ரெண்டுத்தையுமே நான் செய்கிறேங்கிறான் கடவுள். ம்.
ஒருமையில பேசுறது தவறா எடுத்துக்கூடாது. இல்ல, அது இல்ல, அது 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 ஒரு ஒரு அது ஒரு அன்பு. அன்பினால அப்படி சொல்லிட்டேன். பரஸ்பரம். கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா? ம். அது எப்படி பொய்யாக முடியும்? அததான் இங்க சொல்றார். இப்ப இந்த அனன்யா சிந்தையந்தோமா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அனன்யமாக என்னை பற்றியே அதுதான் அனன்யா சிந்தையந்தோமான என்னை பற்றி. இங்க என்னை பற்றி என்று சொல்லும் பொழுது நீலமேக ஷியாமலன் அந்த கிருஷ்ணரை மட்டும் இல்ல, சொல்ல. ஆன்மாவாக எப்பொழுதெல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்ல வந்து சொல்லியிருக்கிறாரோ, அவர் தன்னை ஒரு உடம்போடு ஒப்பிட்டு கொண்டு சொல்லவில்லை. சொல்லல. ஆன்ம சாட்சாத்காரமாக ஆன்மா நிலையில் நிலை பெற்று சொல்லக்கூடிய வாசகங்கள் அது. ம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? இவ்வாறு தொடர்ந்து என்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டு, என்னை பற்றியே என்றால் இங்க பகவான் சொல்லக்கூடிய நான் யார் விசாரம் தான் அது. ம். மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அனன்யம் என்றால் அவர் அதற்கு அந்நியமான விஷயங்களில் கவனத்தை செலுத்தாமல், அனன்யாஸ் சிந்தனை அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தல், அப்படி உபாசனையாக மாறுகின்றது. அந்த ஒரு விஷயமே ஒரு குறிக்கோளாக மாறி அதற்காகவே முனைப்பாடோடு செயல்படுபவர்களுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் சுமக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். ம். அதுதான் பகவான் சொல்றார். இந்த மாதிரி கேள்விகள் பகவான்கிட்ட வரும்பொழுது நீங்க சொல்றீங்க நான் இதை செஞ்சா என்ன ஆகும், என் வேலை யார், இது மாதிரி நேரடியான கேள்விகள். நான் ஆஃபீஸ் போகணும் பகவான், ம். நான் என் ஆஃபீஸ் வேலையில யார் பாப்பா அப்படின்னா, அப்போ அவர் சொல்றாரு, நீ இந்த தெளிவோடு உனக்கு எப்பப்பெல்லாம் முடியுதோ நீ ஆன்ம விசாரம் செய்தாய் என்று சொன்னால், ஒரு நிலையில் நீ செய்கிற வேலையை உன் மூலமாக அந்த சக்தி இயக்கும்போது இன்னும் சிறப்பாக வருண்டாங்கிறாரு. Correct. ஏன்னா இன்றைக்கு ஒரு லிமிட்டட் அப்பேரட்டஸை வச்சுக்கிட்டு, லிமிட்டட் மைண்டை வச்சுக்கிட்டு, லிமிட்டட் நாலேஜை வச்சுட்டு பண்ணுறது எப்படி, ஒரு அன்லிமிட்டட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, ம். அந்த எனர்ஜிக்கு நம்ம சேனலாக மாதிரி நம்ம பண்ணோம்னா நம்ம மூலமாக நடக்கிறது எவ்வளோ சிறப்பாக வருங்க. கண்டிப்பா. இதைத்தான் நாம் வந்து சில மகான்களின் வாழ்க்கையில் பார்க்குறோம். ம். எப்படி முடிஞ்சுச்சு? ம். அமெரிக்கா நாட்டை உலுக்கி எடுத்துட்டாரே எங்கள் ஐயா போயிட்டு, விவேகானந்தர். சைக்ளானிக் மாங்க் ஃப்ரம் இந்தியான்னு தானே சொல்கிறாங்க. சைக்ளானிக்னா என்ன அர்த்தம்? புயல் மாதிரி. புயல் மாதிரி. எப்படி முடிஞ்சுச்சு? ம். அது இந்த ஆன்ம சக்தி, ம். இந்த இறை சக்தி தான் அவங்க மூலமாக செயல்பட்டுருக்கு. அப்போது அதெல்லாம் நம்ம பார்க்குறோமே, ம். அந்த விஷயத்தில் நமக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா, இன்னொன்று நாம் இப்படியும் ஒன்று சொல்கிறேங்க, நம்ம எதையோ ஒரு பரிந்துரை செய்யும் பொழுது அது பண்ணி பார்க்கலான்னு நம்ம எத்தனை விஷயம் பண்ணி பார்க்குறோங்க. கண்டிப்பா. அதில் வந்து இன்ஃபேக்ட் நமக்கே கூட உள் மனசில் தெரியும், ஏய் சும்மா இவன் கப்ஸா விட்றான், இவன் ஏதாவது சும்மா இது வர்த்தக ரீதியாக ஏதோ செய்கிறான் அப்படின்றது நமக்கு உள் மனசில் தெரியும். அதை கூட நம்ம ட்ரை பண்ண ரெடியாக இருக்கோம். அப்படி இருக்கும்போதுங்க, என்னங்க அவர் வந்து தனக்குன்னு வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒண்ணும் இல்ல. தனக்கென்று எதுவுமே இல்லாமல் அவங்க வாழ்க்கையே ஒரு 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 யாகமாக தானே இருந்தது. கடைசியா கையில இருந்த சில்லறை காசு கூட குளத்துல தூக்கி வீசிட்டு தான் போய். ஆமாங்க. அவங்க அந்த மாதிரி அப்பேற்பட்ட ஒரு நபர் நமக்கு வந்து ஒரு பொய்யுரை சொல்வாரா? கண்டிப்பா கிடையாது. அந்த நம்பிக்கை இருக்கணும். ம். அப்போ லெட் அஸ் கிவ் பெனிஃபிட் ஆஃப் டவுட். ம். மற்றதுக்கெல்லாம் பெனிஃபிட் ஆஃப் டவுட்னு சொல்கிறோம் இல்லைங்களா? லீகல் டேர்ம்ஸில் சொல்லுவோம் இல்லையா? கோர்ட்டில் இது பண்ணும்போது லெட் அஸ் கிவ் பெனிஃபிட் ஆஃப் டவுட். இவன் பண்ணியிருக்கலாம், பண்ணாமலும் இருக்கலாம்னு சொல்லி அங்கே வந்து ஒரு விஷயத்துக்கு சொல்கிறோமே, அந்த ஜுடிஷியரியில் எத்தனையோ குழப்பங்கள் இருந்தால் கூட அங்கே கூட அதை நம்ம உபயோகப்படுத்துகிறோங்கிறப்ப ஏன் இங்கே உபயோகப்படுத்த அப்படி பண்ணி பார்த்துட்டு சரியாக வரலன்னா நீ போய் உலகத்துக்கு சொல்லு, ம். ஏய் இதெல்லாம் சும்மா கதடா, இதெல்லாம் ஒன்றும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லு. அதை கேட்கறதுக்கு அதில் சத்தியம் இருந்தால், அது உண்மையாக இருந்ததுன்னா நிச்சயமாக அது எல்லாரையும் சென்றடையும். கண்டிப்பா. கண்டிப்பா. ஆனா நீங்க சொல்றது எல்லாமே அந்த நிலை அது பகவான் அளவுக்கு போகணும்னு இல்லை. ம் அட்லீஸ்ட் நம்மளோட இடத்துல இருந்தா அது ம் அதனுடைய பயிற்சி முயற்சியில தான் இத்தனை கூட அதனுடைய அனுபவம் பெற்றவர்களுக்கு நல்லா புரியும். அது ம். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ம் ஏன்னா முன்ன நம்ம இது பண்ணும்பொழுது நம்மளுடைய நேயர்கள் ஒரு 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 வகையான அணுகுமுறையில் இருக்கும் பொழுது, பின் அதை தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய செய்திகள் பகிரும் பொழுது அவர்களுடைய மறு நிலை அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய வாழ்க்கையில் என்னால் அதை உணர முடியுது. சராசரி வாழ்க்கையில் என்னுடைய உணர்வுகள் மேலிட்டதெல்லாம் இன்னைக்கு அப்படியே குறைஞ்சதற்கு உண்டான இது இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் மலைப்பா இருந்தது. எப்படிங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்பொழுது எண்ணம் இல்லாமல் இருக்கிறது, ஒருத்தன் கோவப்படுத்தும் போது கோவப்படாமல் இருக்கிறது. ம் அன்னைக்கு மலைப்பா தெரிஞ்சது. இதை பயிற்சியின்பால் இருக்க 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 இன்னைக்கு நான் அதை பயிற்சினே சொல்றதில்ல, அது என்னுடைய தன்மையாக மாறிடுச்சு. ம் ம் நீங்க அப்படியே சொன்னீங்க, இது ரெண்டையும் பிரிக்க முடியாது, அது உன்னுடைய Exactly. தன்மை அது அப்படின்னு Yes, சொல்லி. yes, yes. உண்மை.
நான் கடைசியான ஒரு ஒரு கேள்வியோட, ஏன்னா எனக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. ஐ ஹேவ் சோ மெனி திங்ஸ் நான் உங்கள்ட்ட கேட்கணும்னு. பட் இன்னைக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்னால ஐ வாண்ட் டு சே ஒரே ஒரு விஷயம் கடைசியா கேட்டுட்டு மேபி வி கேன் ரேப் இந்த ஒரு செஷன் மேபி. இன்னைக்கு திருவண்ணாமலைன்னு சொன்னா, அண்ணாமலையார் கூட 2வது தான் ஞாபகம் வருவார். ம், ம், ம். பகவான் தான் முதல்ல ஞாபகம் வரக்கூடியவர். நம்ம போல உங்களுக்கு எஸ். இல்ல அதுல ஒரு தெளிவுபடுத்தணும். அதனால தான். சரி சொல்லுங்க. ஓகே. ஸோ இந்த இம்பேக்ட் வந்து அந்த நிலத்தினுடைய இயற்கையான தன்மையா? இல்ல அங்க பகவான் போல இன்னும் நிறைய முதிர்ந்த ஞானியர்கள் அந்த இடத்துல ஒடுக்கம் கொண்டிருக்கிறாங்க. ம். அப்ப இவர்கள் எல்லாம் சேர்ந்ததனுடைய கலப்பு தான் அந்த ஒரு நிலத்திற்கு அவ்வளோ ஒரு மகிமையை கூட்டி இருக்கிறதுங்க. ம், ம், ம். சரி, இது எப்படி அணுகி பார்க்கிறது? இல்ல இதுக்கு வந்து நம்மளுடைய புராண ரீதியாக சொல்லும் பொழுது அருணாச்சல மகாத்மியம் என்று சொல்லும் பொழுது அருணாச்சலத்தை பற்றி பெரிய மகான்கள் எல்லாம் இயற்றிய நூல்கள் அல்லது பாடல்கள் அதிலெல்லாம் பார்க்கும் பொழுது காலம், அதாவது உலகம் இருக்கும் வரையில் மகான்கள் அல்லது சித்தி பெற்றவர்கள் எப்பொழுதுமே இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பகிர்ந்திருக்கிறாங்க திருவண்ணாமலையை பொறுத்து மட்டும். ஏனென்றால் சிவபெருமானே அங்கே ஒரு சித்தராக இருக்கின்றார் அப்படிங்கிறது ஒரு ஒரு கூற்று இருக்கு. அதை வந்து பல மகான்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய அனுபவத்திலே பகிர்ந்திருக்காங்க, பகவான் உள்பட. அங்கே எப்படி இந்த சித்தர்கள் இந்த மாதிரி ஞானிகள் இருக்காங்கன்றதுக்கு பகவானோட வாழ்க்கையில சில நிகழ்வுகள் எல்லாம் நம்ம படித்தோம்னா தெரியுது. ஸோ அந்த அந்த இடத்திற்கு அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஆனால் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த நிலை, அந்த இடம் அப்படிங்கிறது ஒரு ஆரம்ப கட்டத்திற்கு ஓகே. ஏன்னா பகவானே சொல்லக்கூடிய விஷயந்தான். ஏன்னா பகவானிடம் வந்து பகவானுடைய சாநித்தியத்தில் இருந்து விட்டு இந்த மாதிரி குடும்பத்தோடு வாழக்கூடியவர்கள் அவங்க வந்து இருந்துட்டு திரும்பி போகும்போது பெரிய ஒரு துக்கம் இருக்கும். அவங்கள விட்டு போகிறோம், திருவண்ணாமலை விட்டு போகிறோம். அப்போ பலமுறை பகவானிடம் கேட்ட பொழுது பகவான் சொன்னது என்னவென்றால், இடத்தினால் ஏற்படுவது என்பது ஓரளவுக்கு உண்மையாக இருந்தாலும் நீ அந்த ஒரு விஷயத்தையும் கடந்து அது இல்லாவிட்டாலும் நீ உன் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை அடைய முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏன் இப்படி நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, we have to understand the finger that points to the moon is not the moon. விரலை நிலவை சுட்டி காட்டும் விரல் நிலவு அல்ல. ஆகையினால இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஒரு பெரிய உதவி. நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். எப்போ போனாலும் அங்கே இருக்கிறத நம்மளால் உணர முடியுதுங்கிறது. ஆனால் அதனுடைய விளைவாக என்ன ஒரு நிலைமை ஏற்பட வேண்டும் என்றால், எங்கு இருக்கின்றோமோ அது அருணாச்சலமாக மாற வேண்டும். ஏனென்றால் பகவான் வந்து அருணாச்சல தத்துவம் அல்லது தீபதர்ஷன தத்துவம் என்று சொல்லும் பொழுது அண்ணாமலையை வந்து நம்மளுடைய இதயம் என்று சொல்லக்கூடிய ஆன்மாவுக்கு தான் சொல்றாங்க. ஆக அந்த ஆன்மாவில் நிலை பெறுவது தான் அருணாச்சலத்தில் இருப்பது, அண்ணாமலையில் இருப்பது. அதாவது இது உதவி பண்ணுது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதிலேயே மட்டும் நம்ம வந்து அந்த நிலையிலே இருந்துடக்கூடாது. we should be able to be in a situation wherever we are, if we are able to get established. இது வந்து நான் சொல்றது வந்து the highest possible goal, if I can use that word, though goal is a very limited word, but அல்லது அதுதான் முடிந்த முடிவான நிலை. எப்படி இருக்க அதான் சொல்லுவாங்க, இருக்கும் இடம் வைகுண்டம் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இருக்கிற இடம் வைகுண்டம்னு. அந்த மாதிரி நாம் இருக்கும் இடத்திலேயே நாம் நம் ஆன்மாவில் லயித்து ஆன்மாவில் ஒடுங்கிவிட்டு ஆன்மாவிலே இருக்கிறது தான் தட் இஸ் ரியல் அண்ணாமலை, தட் இஸ் ரியல் அருணாச்சல. அதுதான் பகவான் சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஷுட் நாட் கெட் ஸ்டக் பை த ஃபிசிக்கல் ஸ்பேஸ். ஃபிசிக்கல் ஸ்பேஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஏன்னா அவங்க எல்லோருமே வந்து சொல்றது என்னன்னா, அது வந்து ஒரு ஆரம்ப நிலை, ஒரு ஆரம்ப கட்டத்தில் தேவை. ஆனால் யூ ஷுட் க்ரோ டு அன் எக்ஸ்டென்ட்
வேரெவர் யூ ஆர் இன் யுவர் ஓன் ஹோம். உன்னுடைய உண்மையான வீடு உன் ஆன்மா. ம். அந்த ஆன்மாவுக்கு மறுபெயர் தான் திருவண்ணாமலை, ம். அருணாச்சலம். இதெல்லாம் ஆன்மாவுக்கான மறுபெயர்களாகத்தான் பகவான் சொல்லியிருக்காரு. ஸோ ம். அருணாச்சலத்திற்கு செல்ல வேண்டும். அருணாச்சலத்தில் இருக்கும் ஒரு சக்தி இருக்கின்றது. ஆனால் அந்த அங்க செல்வதனால் ஏற்பட வேண்டிய ஒரு பயன்னு சொல்லலாம். அப்படி வேணா சொல்லலாம். ம். மீண்டும் மீண்டும் அங்க செல்றதுனால என்ன ஏற்படணும்னா, இந்த நிலை ஏற்பட வேண்டும். ம். எங்கிருந்தாலும் நான் என் ஆன்மாவில் லயிப்பதற்கு நான் லயித்து விட்டேன் என்று சொன்னால், அந்த பிசிக்கலா அங்க போகணுங்கிற ஒரு நிலை இல்லாம, ஏன்னா எத்தனையோ பேர் திருவண்ணாமலையிலே வாழ்றாங்க. பகவான் இருந்த காலத்திலயும் இருந்தாங்க, இப்பயும் இருக்காங்க. ம். ஆனா அத்தனை பேருக்கும் ஆன்மீக நாட்டம் இருக்கா? சொல்ல முடியும். அப்படி ஒண்ணும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இடத்துக்கு அந்த இதுதான் அப்படின்னு சொன்னா, அவங்க அத்தனை பேருமே ஆன்மீக நாட்டத்தோட இருக்கணுமே. ஓ. இஃப் யூ சே தட் த பிளேஸ் ஹேஸ் தட், எஸ் தட் பிளேஸ் ஹஸ். அதனால நான் வந்து இப்போ வந்து எதிர்மறையா சொல்றேன்னு நினைக்க இல்ல, கூடாது. அவசியம் இல்ல. பட் த பாயிண்ட் இஸ், எஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இட் கிவ்ஸ் யூ அ புஷ். பட் யூ ஹேவ் டு கோ பியாண்ட். ம். யூ ஹேவ் டு கோ பியாண்ட். தட் இஸ் அந்த இடத்தையே வந்து புடிச்சுக்கிட்டு இருக்கிறதும் கூட ஒரு பற்று, நீ கடக்கிறதுக்கு அதுவே ஒரு Correct. தடையா மாறி கரெக்ட் போயிடும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஏன்னா அது வந்து ஒரு லெவலுக்கு ஓகே. ஓகே. அதான் சொல்கிறேங்க, நம்ம இப்போ வந்து படுக்கிறதுக்கு இப்போது இந்த ரூமு நல்லா பெட்டு போட்டுட்டோம், கரெக்டான ஹைட்டு, எனக்கு இவ்வளோ இன்ச்சு தலாணி வேணும், ஏசி இந்த ஸ்பீடில் இருக்கணும், ஃபேன் இந்த ஸ்பீடில் இருக்கணும், படுத்தாச்சு, எனக்கு ஏற்ற மாதிரி மெல்லிசான போர்வை, இந்த மாதிரி ஒரு கழித்து படுக்கணும், எல்லாம் ரைட்டு, எல்லாம் பண்ணிட்டேன், தூங்கணும்ல. தூக்கம் வரணும் இல்ல. ஸோ ஆல் தீஸ் ஆர் எக்ஸ்டர்னல் ம். சப்போர்ட். ம். But the purpose of all that external support in a bedroom is for you to sleep. Similarly, Annamalai, Tirunnamalai is an external support ம். because now it is not possible for me to turn my mind. அங்க போனா அந்த மகான்களுடைய ஆசீர்வாதம், அந்த வைப் இருக்கு. அதனால எனக்கு அது எளிதில் உள்நோக்குவதற்கு எனக்கு உதவி பண்ணுது. ஆனா உள்நோக்குதல் என்பது ஏற்பட்டு விட்டால் அது எங்க இருந்தாலும் பண்ணக்கூடிய ஒரு நிலை வரணுங்கிறது தான் சொல்ல வரேன். அதாவது பூஜ்ய குருதேவர் சொல்வார், சுவாமி சின்மயானந்த் used to say, you should be able to meditate in the busiest market, ம். not just in the caves of Himalayas ன்னு சொல்வார். ம். ஸோ அதுதான் முக்கியம். ம். ஆகையினால இது ஒரு 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 we should understand the purpose and not get stuck. Otherwise it is you are stuck again. You are definitely not going to move on. அது வந்து அந்த எப்படின்னா அது ஒரு எப்படி சொல்றது, எனக்கு காலைல காபி குடிச்சா தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இந்த காஃபி இல்லைன்னா என்னால் உண்மையை பண்ண முடியாது. நோ டோன்ட் மேக் திருவண்ணாமலை another dependency. கரெக்ட். Then it is the purpose, you are defeating the purpose. அவங்க பெரியவங்க சொன்ன விஷயத்தையே நம்ம தவறான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு சொல்ற மாதிரி ஆகி போயிடும் கடைசியில். கரெக்ட். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க சார். நிறைய செய்திகள் வந்து உங்கள் மூலமாக கிடைச்சிருக்கு. எனக்கும் பட் எனக்கு இது வந்து உண்மையாலுமே ஒரு இன்னும் அந்த தீனி பத்தல. இல்லை, we will meet again. கண்டிப்பாங்க. And I know that you have a format and we have to, and that is always good. கண்டிப்பாக. And in fact சொல்லுவாங்க, if you have really impacted your conversation or your dialogue, it should be like அப்பா போதுண்டா அப்படி இருக்கக்கூடாது. இன்னும் வேணும், இன்னும் ஏதோ ஒன்று, அப்பன்னா நமக்குள்ளார ஒரு நல்ல ஒரு உரையாடல் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு அனுபவம் எனக்கும் இன்னைக்கு கிடைச்சி ரொம்ப ரிலாக்ஸ்டாக, ரொம்ப இயல்பாக எனக்கு இந்த வாய்ப்பை நான் பார்க்குறேன். மீண்டும் இந்த வாய்ப்பு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதன் மூலமாக நம்மளுடைய இதை பார்க்குறவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும்னு சொன்னால் அதை போல் ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. எல்லாருக்கும் இந்த விஷயத்தில் ஈடுபாடு வரணும். ஈடுபாடு வந்து ஒரு நல்ல சத்குரு, ரமணரை போன்ற ஒரு சத்குருவினுடைய வழிகாட்டுதல் கிடைத்து எல்லோரும் அந்த ஒரு உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்ற மனமார்ந்த பிரார்த்தனையோடு இன்றைய உரையாடலை கேட்கலாம். நன்றி. ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.